சுத்தமாக சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆமாம், உண்மையாகவே இந்த மழையை பார்க்காம நீங்கள் வந்த உங்கள் யாவருக்கும் மீண்டும் அன்பின் வாழ்த்துக்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. தயவு செய்து லைவ் பார்க்குறவங்க சொல்கிறது, எப்பவுமே எந்த வேலை இருந்தாலும் தயவு செய்து எல்லா வேலையும் ஓரமாக வச்சுட்டு லைவை பாருங்கள். அதோட கூட சேர்ந்து தேவனை ஆராதிங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஆமென். எகிப்தில் இருந்து கானானுக்கு கூட்டி சென்றீரே, உமக்கு கோடி நன்றியா. எகிப்தில் இருந்து கானானுக்கு கூட்டி சென்றீரே, உமக்கு கோடி நன்றியா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எகிப்தில் இருந்து கானானுக்கு கூட்டி சென்றீரே, உமக்கு கோடி நன்றியா. எகிப்தில் இருந்து கானானுக்கு கூட்டி சென்றீரே, உமக்கு கோடி நன்றியா. கடலும் பிரிந்தது, மனமும் மகிழ்ந்தது, கர்த்தரை என்றும் மனது சோதரித்தது. கடலும் பிரிந்தது, மனமும் மகிழ்ந்தது, கர்த்தரை என்றும் மனது சோதரித்தது. அல்லேலூயா அல்லேலூயா. நீங்க சொல்லு பார்க்கலாம். அல்லே அல்லேலூயா அல்லேலூயா. எகிப்தில் இருந்து கானானுக்கு கூட்டி சென்றீரே, உமக்கு கோடி நன்றியா. நீங்க சொல்ல பார்க்கலாம். எகிப்தில் இருந்து கூட்டி சென்றீரே, உமக்கு கோடி. வெண்கல சமமானாரே, வெண்கல சர்ப்பம் நமக்காக ஆனாரே, அவரை உயர்த்திடுவோம், நாம் அவரை உயர்த்தி மகிழ்ந்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எகிப்தில் இருந்து கானானுக்கு கூட்டி சென்றீரே, உமக்கு கோடி நன்றியா. எகிப்தில் இருந்து கானானுக்கு கூட்டி சென்றீரே. அல்லேலூயா. எகிப்திலிருந்து கானானுக்கு கூட்டி சென்றீரே. ஆமென். ஆமா, நிச்சயமாக கர்த்தர் நமக்கு கானான் கொடுக்க போறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம யாவரமா எழுந்துட்டு கர்த்தர் சமூகத்தில் ஆண்டவரை ஆராதிக்கலாமா? நம்ம யாவரமா எழுந்து நின்று நல்ல முழு பலத்தோடு முழு சிந்தனையோடு, இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு டாபிக். ஆமென். உண்மையாகவே இதுக்காகவே பிசாசி நனவோ தடுக்க நினைக்கிறான், ஆனா கண்டிப்பா அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. ஆமென். தேவன் நமக்கு வைத்திருக்கிற நன்மைகள் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். ஆமென். ஆமா, என்ன மழை வந்தாலும் சரி, என்னதான் பிரச்சனை வந்தாலும் சரி, நாங்கள் தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம யாரும் தெரிந்த ஒரு பாடல் பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். ஆமென். கல்வாரி சிலுவையினா என் சாபங்கள் உடைந்ததையா, கல்வாரி சிலுவையினா என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நீங்க சொல்லுங்களேன். ஆபிரகாமின் இங்க பாருங்க, இந்த அடிமைன்னு சொல்றதை விட ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த இமானுக்கு கிடைச்சதையா. ஆமென்.
உங்கள் பேர் என்ன பேர் சொல்லுங்க. ஆமேன். அதுக்கு என் பேர் சொல்லாதீங்க, அந்த ஆசீர்வாதம் ஃபுல்லாக எனக்கு வந்துட போகுது. ஆமேன். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள். உங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் வேணும்னு நினைக்கிறேன். ஆமேன். ஆமாம், ஆசீர்வாதம் வேணும்னா பாடுங்க. ஆமேன். லைவ் பார்க்குறவங்க சொல்கிறேன், தயவு செய்து உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா பாடுங்க. எனக்கு ஆசீர்வாதம் வேணும்னா பாட தேவையில்லை. ஆமேன். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த ஈமானுக்கு கிடைத்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த ஈமானுக்கு கிடைத்ததை. கல்வாரி சிலுவையினால், கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த ஈமானுக்கு கிடைத்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த ஈமானுக்கு கிடைத்ததையா. நன்றி 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 சொல்லுமாம். நன்றி 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 நன்றி. துயர் நீக்கும் மருத்துவரே, துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. என் பலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா. என் பலனெல்லாம் நீதானையா. இன்னும் முறை சொல்லுங்களேன். என் பலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும். இன்னும் முறை வீட்டு சொல்லமா. என் பலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா. நன்றி 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 நன்றி. இயேசுவின் ரத்தத்தால், இயேசுவே உம் ரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. இயேசுவே உம் ரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உங்க அன்பை ஊற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உங்க அன்பை ஊற்றினீரே. இன்னும் முறை சொல்லுங்களேன். பரிசுத்த ஆவி தந்து உங்க அன்பை ஊற்றினீரே. நன்றி 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 அப்பா. நன்றி 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 இயேசுவே. நன்றி 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 அப்பா. நன்றி நன்றி நன்றி. கல்வாரி சிலுவையினால், கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த ஈமானுக்கு கிடைத்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த ஈமானுக்கு கிடைத்ததையா. நன்றி 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 அப்பா. நன்றி 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 நன்றி.
அப்படியே கண்களை மூடி கரங்களை எல்லாம் உயர்த்தி கர்த்தர் கொடுத்திருக்கிற நாளுக்காக எல்லா கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. எங்கள் சாபங்களை எல்லாம் கிறிஸ்து இயேசு நாமத்தினாலே எல்லாம் மாற்றி போட்டு உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவினாலே ஆண்டவரே எங்களை ரட்சிப்பிடித்த நன்றி ஆண்டவரே. இயேசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. கல்வாரி சிலுவையினால் ஆண்டவரே எங்களுக்கு மீட்பு கிடைத்ததப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனை சொல்லுங்க காலம் இந்த மாலை வேலை எல்லாம் உங்கள் வாயில திற சொல்லுங்க. அப்பா அம்மாக்கு நன்றி ஆண்டவரே. நீங்கள் எங்களுக்காக மறிக்கலைன்னா, நீங்கள் எனக்காக உயிர்ப்பிக்கலைன்னா என் வாழ்க்கையில் மாற்றங்கள் இல்லைப்பா ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த மாலை வேலை ஆண்டவர் எங்கள் சாபங்கள் எங்கள் இருக்கிற எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தால் உடைய போகிறது. இயேசுவின் நாமத்தால் உடைய போகிறது. எல்லா சாபங்கள், எல்லா விதமான வறுமைகள், எல்லா தரித்திரங்கள் இயேசுவின் நாமத்தால் ஒழிய போகிறது. அதே மாதிரி சொல்றீங்க இந்த மாலை வேலை இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட நாங்கள் நீதிமான்கள், 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 நீதிமான்கள் நாங்கள். உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா. எல்லா தடைகளை மாற்றி போடுவீராக, எல்லா தடைகளை மாற்றி போடுவீராக. இயேசுவின் நாமத்தால் ஆண்டவரே ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளே நான் கடந்து செல்கிறேன். இயேசப்பா உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவர், நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி, 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 நன்றி. இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. ஏசப்பா, ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா, ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. துன்பங்கள், துன்பங்கள், தொல்லைகள், வியாதிகள், வறுமைகள் வந்தாலும் நம் இயேசு குணமாக்குவார். துன்பங்கள், தொல்லைகள் வந்தாலும் நம் இயேசு குணமாக்குவார். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். விசுவாசம் நமக்குள் தேவ மகிமையை கண்டிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் ஏசப்பா. உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள், உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள், உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமை, உந்தன் வல்லமைகள், உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்க சொல்லுங்களேன். ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது.
பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. மந்திர சூனியம், மந்திர சூனியம், செய்வினை கட்டுகள் இன்றே நம்மை உடை தெரிவார். மந்திர சூனியம், செய்வினை கட்டுகள் இன்றே நம்மை உடை தெரிவார். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் ஆவியானவர், ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. 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 ஏசப்பா, ஏசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. ஏசப்பா, ஏசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா, ஏசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. சாத்தானி சதிகளாய், சாத்தானி சதிகளாம் சாபத்தின் வாழ்க்கையா இன்றே நம்மை உடை தெரிவார். சாத்தானி சதிகளாம் சாபத்தின் வாழ்க்கையா இன்றே நம்மை உடை தெரிவார். துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. 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 ஓ ராபா ஷபரி மனசி அந்தரலோ, இந்த வாழ வேலையில அப்படி வல்லமை ஒரு நாள் பிறந்து போகல, அப்படி வல்லமை ஒரு நாள் கடந்து போகல. ஓ மால்கா பாபா ரீ மனசி அந்தரலா, இந்த வாழ வேலையில ஒரு அபிஷேகத்தின் வல்லமை இப்பொழுது எல்லா விதமான நோய்கள், எல்லா விதமான சத்தின் கிரிகள் இப்பொழுது 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 எல்லா சாபத்தினுடைய கட்டுகள் இப்போது அறுபடுவதாக, இப்போது அறுபடுவதாக. இயேசு நாமத்தினாலே உயிர்த்தெழுந்த இயேசு வல்லமையினாலே இப்பொழுது 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 ரைட் நவ இதே நேரத்தில் இப்பொழுது எல்லா விதமான சூனிய மந்திரங்கள் இப்போது விலகுவதாக. உமக்கு நன்றி ஆண்டவரே, இயேசு உமக்கு நன்றி அப்பா.
உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா விதமான அசுத்தாவின் கிரியைகள் வெளியேறிக் கொண்டிருக்கிறது. எல்லா விதமான பயத்தின் ஆவிகள் எல்லா பயத்தின் ஆவியில் கொண்டிருக்கிறது. எல்லா விதமான மந்திர சூனிய கட்டுகள் இயேசுவின் நாமத்தால் வெளியேறிக் கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தாலே உயிர்த்தெழுந்த வல்லமை இப்பொழுது, இயேசு உயிர்த்தெழுந்த வல்லமை இப்பொழுது, இயேசு உயிர்த்தெழுந்த வல்லமை இப்பொழுது ரைட் நவ நேரத்தில் எல்லா விதமான பயத்தின் ஆவிகள், எல்லா குழப்பத்தின் ஆவிகள் எல்லாம் வெளியேறுவதாக, எல்லா குழப்பத்தின் ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தாலே இப்பொழுதே இந்த நேரத்தில் இப்பொழுதே இதை பார்த்துக் கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வந்திருக்க ஒவ்வொரு குடும்பத்திற்கும் விலகுவதாக, இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. யோபு பார்த்து பிசாசு சொன்னா, யோபின் குடும்பத்தை வேலை அடைத்தாயோ என்று சொல்லி ஆண்டவர் உங்களை குடும்பத்தை சுற்றிலும் அவர் வேலையடித்துக் கொண்டிருக்கிறார். உன்னை எது நெருங்காது. அப்பாவுடைய கரத்தில் இருக்கிற நீ எதை குறித்து பயப்படாதீங்க. என்ன வந்தாலும் சரி, உன்னை சுற்றி என்ன வந்தாலும் சரி, அது உனக்கு வாய்க்காது. இயேசுவின் நாமத்தாலே நீ அவருடைய பிள்ளை, நீ உனக்கு எதுவும் நேரிடாது. எத்தனை பேர் சொல்றீங்க, அப்பாவுடைய கையில் இருக்கிற எதுவும் எனக்கு நேரிடாது. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எல்லா சாபங்களும் முறியடிக்கப்பட்டது. நான் இயேசுவினுடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க, இந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் உங்களுக்கு எதுவும் வராது. இந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் உங்களை சுற்றி எது வந்தாலும் சரி, நீங்க ஒண்ணு மாத்திரம் சொல்லணும், நான் இயேசப்பாவுடைய ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறேன், எனக்கு எது நேரிடாது. என்னை சுற்றி அநேக வியாதிகள் வரட்டும், வறுமைகள் வரட்டும், அது எதுவும் என்னை தொட முடியாது. ஏன்னா அப்பாவுடைய கரத்தில் இருக்கிற நான் வெளியேற பெற்றவன் நான். இதை மாரி சொல்றீங்க, இந்த மாலை வேலை உங்க கரங்களை உயர்த்தி சொல்லுவீங்களா? அப்படி வல்லமை ஒரு நாளும் குறைஞ்சு போல. 2000 ஆண்டுக்கு முன்பதாக வந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இன்றைக்கும் அதே வல்லமை தான். அவருடைய வல்லமை குறைஞ்சு போல. அன்னைக்கு என்ன பண்ணாரோ அற்புதம், அதை விட அதிகமாய் அற்புதங்கள் செய்ய வல்லவராக இருக்கிற ஆண்டவர். இயேசுவான சொன்னார், நான் செய்தை காட்டிலும் அதிகமாய் நீ செய்வீர் என்று சொன்னார். அதே ஆண்டவர் இந்த மாலை வேளை உங்களுக்குள்ளே ஆண்டவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். உங்களை சுற்றி எது வந்தால் நேரிடாது. எதன் பேர் சொல்லி கரலை உயர்த்தி, இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஏசப்பா 2 கரங்களை உயர்த்தி, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இன்னைக்கு நடக்க போகுது. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஆம் தகப்பனே, விசுவாசிக்கிறோம். அப்ப இதை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும், வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கர்த்தர் நிச்சயமாகவே ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை செய்வது விசுவாசிக்கிறோம். ஆனால் நிச்சயமாக கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நன்மையான செய்வது விசுவாசிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வராக. ஆமென், ஆமென், ஆமென். அப்படி அமரும். Hallelujah. Thank you. Amen. Thank you. God bless you. Hallelujah. இயேசு நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். இந்த மழை நேரத்தில் கூட நீங்கள் அதை பொருட்படுத்தாமல் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறீர்கள். ஆமென். இதற்குரிய பலனை தேவன் நிச்சயம் உங்களுக்கு தருவார். அவர் காட் இஸ் தி பெஸ்ட் ரிவார்டர். நம்முடைய தேவன் பலன் கொடுக்கிறவர். சொல்லுங்கள், பலன் கொடுக்கிறவர். ஆமாம், ஆண்டவருடைய வசனம் அப்படி சொல்லுது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அவரை விசுவாசிக்கிறவன் தேவன் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆமென்.
he will give reward. உங்களுடைய பிரயாசத்துக்கு பலன் இருக்கிறது, பைபிள் சொல்லுது. உங்களுடைய ஜெபத்துக்கு பலன் இருக்கிறது, உங்கள் உபவாசத்துக்கு பலன் இருக்கிறது, நீங்கள் கர்த்தருக்கென்று கொடுக்கிற காணிக்கைகளுக்கு பலன் இருக்கிறது, நீங்கள் ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு பலன் இருக்கிறது. ஆமென். ஸோ அவருக்காக நீங்கள் எடுக்கிற சின்ன சின்ன எல்லா முயற்சிகளுக்கும் தேவன் பலன் அளிப்பார். அவர் வச்சுக்க மாட்டார். ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன பெஸ்ட் கொடுக்கணுமோ அதை தேவன் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ரைட். சரி, நேற்றுக்கு நம்ம ஒரு விஷயத்தை பார்த்தோம் ஆசீர்வாதத்தின் இடத்துல. ஸோ அதில் நான் முக்கியமான விஷயங்கள் சில விஷயங்கள் உங்களோட நான் பேசணும்னு நான் விரும்பினேன். நேரம் நமக்கு நேற்றுக்கு போதில், அது இன்றைக்கி நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம் அதே இடத்த. ஸோ அந்த படம் ஆக்சுவலாக நேற்று எங்களுக்கு கிடைக்கல, இன்றைக்கி ஜோயில் அதை அனுப்பிவிட்ருக்காரு. ஸோ அந்த மிரியாம் குஷ்டரோகியானாங்கல்ல, ஸோ அந்த ஃபில்ம் அனுப்பியிருக்காரு. நீங்கள் கொஞ்சம் அதை பாருங்கள். அதை பார்த்த உடனே நாம் தொடர்ந்து இன்றைக்கு செய்திக்கு நாம் போகலாம். இங்கே வரல பாருங்கள், ப்ரொஜெக்டரில் வரல. ரைட், கொஞ்சம் சவுண்டு. இது மிரியாம், இவங்க தான் மிரியாம். 10 days since we left Sinai. பக்கத்தில் Still இருக்கிற no end ஆரோன். to this wandering. Nothing to eat but this daily portion of manna. Do you remember the feast days in Egypt when we ate fish till we burst? True. There was a richness of food, even with vegetables. But they were only given to us at the Pharaoh's pleasure. ஸோ ஆரோனும் At least it was given to us. மிரியாமும் Is that how you wish to live, Miriam? மோசே குறித்து சில விஷயங்களை பேசுகிறாங்கன்னு நான் நேற்று சொன்னேன் I உங்களுக்கு. traveled the desert at my brother's whim. ஸோ இங்கே வந்து மோசே நேரில் வர்ற மாதிரி இதை I think I'm காட்டியிருக்காங்க. so arrogant that I decided to say to Israel, do you think it was me who brought you out of Egypt? No, I think it was all of us. Has the Lord spoken only through you, Moses? Miriam. மோசே Didn't God call you to the wilderness? அவருடைய to மனைவியை meet குறித்து Moses? It was you who gave the Lord a voice அவர்கள் in front of the பேசினார்கள் என்று Pharaoh. நேற்றுக்கு God சொன்னேன். spoken only through Moses. அதே போல் No. உன்கிட்ட மட்டும்தான் கடவுள் பேசுவாரா, எங்கிட்டையும் பேசுவார் You know that அப்படிங்கிற Moses is மாதிரி a humble man. He seeks no அவர்கள் glory. You பேசுகிறார்கள். stay out of this. Miriam, All this wandering அது is so யோசுவா aimless. உண்மையை சொல்ல வந்து அவனை திட்டி அனுப்புகிறாங்க. yes, and when he sees we're ready, he'll deliver us there. You ஆண்டவர் think we're not What ready? do you? எனக்கு கொடுத்த If God brought us வேலைகளை to நான் Canaan tomorrow, செய்கிறேன். would we know what to do? Would we be என்பதுதான் able to see his மோசேயுடைய law being statement. followed? Could we organize ourselves? A kingdom of priests and a holy nation. We have wealth in our children and a desire to settle on our own land. What more do we need? Brotherhood நாங்களும் and a பிள்ளைகளும் willingness to serve more than our கர்த்தர் own கொடுக்கிற stomach. தேசத்திலே போய் சேரப்போகிறோம். உனக்கு என்ன இதில் பிரச்சனை, உனக்கு என்ன இதில் ஈடுபாடு என்று மோசேக்கு விரோதமாய் மிரியாம் கோபமாய் பேசுகிறாங்க. ஸோ மோசே கோபத்தோடு திரும்பி போயிடுறாரு. திடீர்னு ஒரு சத்தம் பார்க்கிறீர்கள். இங்கே தான் மிரியாமுக்கு கர்த்தர் தண்டனையை கொடுக்குறாரு. அவள் சரீரத்தில் குஷ்டரோக வியாதி வந்து வலி தாங்க முடியாமல் அவள் கதறுகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஒரு பக்கம் ஆரோனும் ஒரு பக்கம் மோசேயும் வந்து ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்கிறதை நீங்கள் பார்க்குறீங்க. மோசே தன் சகோதரிக்காய் கதறி ஜெபிக்கிறார். இவருடைய பாவத்தை மன்னியுங்க ஆண்டவரே, Lord, please heal her. இவளை சுகமாக்கும் என்ற கண்ணீரோடு மோசே விண்ணப்பம் பண்ணுகிறார். God says she must be shut out of the camp for 7 days. ஸோ ஆண்டவர் சொல்கிறாரு, Each time she may be brought in again. இந்த அம்மாவை 7 நாள் கேம்புக்கு வெளியில் கொண்டு போய் விடுங்க. Take her. அவள் 7 நாள் வெட்கத்துக்குரிய தண்டனையாக God இருக்கட்டும். is being merciful. அந்த 7 நாளுக்கு அப்புறம் நான் அவளை சுகமாக்குவேன், அவளை கொண்டு வந்து அதுக்கப்புறம் பாளையத்துக்குள்ளே வரலாம் என்று ஆண்டவர் சொல்கிறாரு. Unclean. இப்போ அந்த அம்மா ஜனங்களை விட்டு வெளியே பாளையத்துக்கு வெளியில் இருக்காங்க. Unclean. அன்க்ளீன், நான் தீட்டுன்னு கத்துறாங்க அந்த அம்மா. ஸோ ஒரு குஷ்டரோகம் பிடிச்சவங்க I brought you some food. அவங்க கிட்ட யாரும் பேச மாட்டாங்க, கிட்ட போக மாட்டாங்க, தொடக்கூட மாட்டாங்க. I'm not தீட்டு afraid. தீட்டு என்று அவங்க சொல்லணும், அதுதான் You have நியாயப்பிரமாணம். to eat. அந்த அம்மா அதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் மோசே ஆகாரம் எடுத்துக்கிட்டு கிட்ட போகிறான். Go away. தூர போ, என்னை தொடாதே,
கர்த்தர் என்னை தண்டிச்சிருக்கார், நான் தீட்டா இருக்கிறேன். ஆனால் மோசே அவளுக்கு ஆகாரம் கொடுக்குறான். Why are you doing this? எனக்காக நீ இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறேன்னு கேட்குறாங்க. I'm sorry you thought me so. நீ என்னுடைய சகோதரி என்று சொல்லி அவன் அணைத்துக் கொள்கிறான். Spoke in anger. God has punished me. தேவன் என்னை தண்டித்திருக்கிறார், God நான் உன்னை தப்பா பேசிட்டேன் talks to me, Mary, என்று சொல்லி வருத்தப்படுகிறார். just as I'm talking to you. மோசேனுடைய அக்கா அவங்க, I don't deserve this presence. Why did God choose me? Why me? 9 வயசு பெரியவங்க. Don't let my sin. ஆண்டவர் உன் பாவங்களை மன்னித்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். God has chosen you. And I am your sister. And that's God's will. நான் உன்னுடைய சகோதரியா இருக்கிறேன். Rejoice. நன்றி சொல்லுகிறார் தன் சகோதரனுக்கு. All this will soon be over. We will journey to the promised land. So, தேவன் All of us together. தன்னுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் பேசின விஷயத்தில் கர்த்தர் அவளுக்கு இரக்கம் பாராட்டி மறுபடியும் பாளையத்துக்கு திரும்ப கர்த்தர் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். இதுதான் அதனுடைய ஸ்டோரி. அவ்வளோதான். இதுக்கப்புறம் இன்னொரு நாளைக்கு அதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். ஓகே, நீங்கள் அதை பார்க்கணுங்கிறதுக்காக தான் அதை நான் போட்டேன். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? ஸோ தேவன் இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர். ஆமென். நம்முடைய ஜனங்களை நேசிக்கிறவர். ஆனால் பழைய ஏற்பாட்டின்படி ஓ தேங்க்யூ லார்ட், நம்முடைய ஆண்டவர் அந்த அம்மாவுக்கு தண்டனை கொடுத்தாலும் ஒரு விஷயம் இதில் நமக்கு புரியுது, கர்த்தர் மன்னிக்கிற தேவன். ஆமென். ஆமாம், நம்முடைய ஜெபங்களை கேட்டு நம்மை மன்னிக்கிற கர்த்தர். ஆமென். ஸோ அவர் இரக்கமுள்ள தேவன், எப்போதும் அவர் நமக்கு நன்மை பாராட்டுகிறார். சரி, ரைட். ஸோ நேற்றுக்கு நான் சொன்னேன், நேற்றுக்கு நான் உங்களுக்கு சொன்னது ஞாபகம் இருக்கும். மிரியாமை குறித்து வேகமாக சில விஷயங்களை நான் சொன்னேன். அதில் அவளுடைய மனம் திரும்புதலை பற்றி சொன்னேன், ஆண்டோடைய தண்டனை பற்றி சொன்னேன், மோசேனுடைய ப்ரேயர் பற்றி வேகமாக சொன்னேன். கடைசியில் 13, 14 வசனம் அதை கொஞ்சம் போடலாம். மோசே எஞ்சினான். ஆ ஆ ஆ ஆ போதும். ஆண்டவர் சொன்னார், அவர் நேற்று போட்டு மாதிரி தான் 12ஆம் அதிகாரம், எண்ணாகமம் 12ஆம் அதிகாரம் 14, 13, 14, ரைட். ஸோ ஆண்டவர் சொன்னார், ஓகே உன்னுடைய ஜெபத்தை நான் கேட்டேன், போட்டின்னு போடுங்க, உங்கள் ஜெபத்தை நான் கேட்டேன். ஆனாலும் உன் தகப்பன், அந்த பழைய ஏற்பாட்டில் ஒரு தகப்பன் தன் மகளை காரி துப்புனது உண்டானால், அந்த மாதிரி அந்த பெண் தப்பு செஞ்சிருந்தா 7 நாள் பாளையத்துக்கு வெளியில் போய் அவங்க அவமானமாக இருக்கணும். அதுதான் அது. ஸோ வெளியில் போய் இருக்கணும். அந்த 7 நாளுக்கு அப்புறம் அவங்கள திருப்ப சேர்த்துக்குவாங்க. ஸோ கடினமான ஒரு விஷயம் அது. பழைய ஏற்பாட்டில் கடவுள் அந்த கேம்ப் ஒன்று தனியாக வச்சுருந்தார். அந்த கேம்பில் என்னென்னா, தீட்டுள்ளவர்களெல்லாம் அதில் இருப்பாங்க. குஷ்டரோகம் உடையவர்கள், பெரும்பாடு உள்ளவர்கள், பெரிய கொலை பண்ணுறவன், இந்த மாதிரி ஆளெல்லாம் அந்த பக்கம் அந்த கேம்புக்கு வெளியில் இருப்பாங்க. என்னைக்கு கடவுள் அவங்கள மன்னிக்கிறாரோ அன்றைக்கி அவங்க ஜனங்களோட வந்து சேரணும். ஸோ அந்த மாதிரி தேவன் 7 நாள் அந்த அம்மா வெளியில் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவளுக்கு அந்த குஷ்டரோகம் என்பது ஒரு சாபம். எல்லோரும் சொல்லுங்கள், சாபம். ஆமாம், பழைய ஏற்பாட்டின்படி குஷ்டரோகம் என்பது ஒரு சாபம். ரைட்டுங்களா? ஸோ அந்த சாபத்திலிருந்து கடவுள் அவளை கர்த்தர் விடுதலையாக்கி தன் ஜனங்களோடு திரும்ப சேர்த்து கொண்டார். சாபங்களிலிருந்து தேவன் விடுதலையாக்குகிறவர். ஆமென். நிறைய ப்ராப்ளம் இந்த சாபத்தில் இருக்குன்னு பாருங்களேன். அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். இன்னைக்கு ஒரு ஆமீன் சொல்லாமா? ஒருவேளை ஆன்லைனில் பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன், தயவுசெய்து இந்த சப்ஜெக்டை நீங்கள் கொஞ்சம் உன்னிப்பாக நீங்கள் கவனிக்கணும். இது ரொம்ப முக்கியம்.
நிறைய நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்படுறதுக்கு இதில் ஒரு ரீசன் இருக்குது. முக்கியமான காரணத்தை நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். தயவுசெய்து தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த சத்தியத்தை நீங்கள் கேட்கணும், சரிங்களா? ஸோ நம்பர் 1, ரீசன்ஸ் ஃபார் கர்ஸ். சாபத்துக்கான காரணங்கள். ரீசன்ஸ் ஃபார் கர்ஸ், சாபத்துக்கான காரணங்கள் என்னென்று நான் சொல்கிறேன், கேளு வரிசையாக. ஸோ இதை நீங்கள் ரொம்ப கவனிக்கணுங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. ரொம்ப கவனமாக நீங்கள் கவனிக்கணும். இன்றைக்கி இந்த எல்லா சாபத்திலிருந்து கடவுள் நமக்கு விடுதலை கொடுக்கணும். ஆமென். நிறைய பிரச்சனை சாபத்தினாலே வருகிறது. அதை தான் நான் உங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறேன் நான். ரைட், சாபம் எதனால் வருகிறது அதை தான் நம்ம இன்றைக்கி கேட்க போகிறோம். ஒய், ஏன் சாபங்கள் வருகிறது? ரைட்டா? நம்பர் 1, டிசொபீடியன்ஸ். கீழ்ப்படியாமைனாலே சாபம் வருகிறது. எல்லோரும் சொல்லுங்க, கீழ்ப்படியாமைனால். ஆமாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்தா தெரியும். 17ஆம் வசனத்தில், நான் புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை உன் மனைவியின் சொல்லை கேட்டு நீ புசித்தபடியினால் பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். The curse came because of disobedience. கீழ்ப்படியாமையினாலே சாபம் இந்த உலகத்துக்கு வந்தது. விளங்குதாங்களா உங்களுக்கு? இன்னைக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, சுகம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, செழிப்பு இல்லை, தேவ பிரசன்னம் இல்லை, நிறைய விஷயங்களில் தோல்வி அடைகிறோம், அகால மரணங்கள் நடக்குது. இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, பிகாஸ் ஆஃப் த கர்ஸ், சாபத்தினால் வருகிறது. ஸோ இந்த சாபம் முதல் எதனால் வருதுன்னு கேட்டிங்கன்னா, கீழ்ப்படியாமையினாலே. தேவன் ஒன்றை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார், ஆனால் மனுஷன் அதை செய்கிறான். விளைச்சிங்களா? சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ நாம் கீழ்ப்படியாத போது நம் மீதோ நம் குடும்பத்தின் மீதோ பிள்ளைகள் மீதோ தேவனுடைய சாபம் வருகிறது. விளங்குதா உங்களுக்கு? ரைட். 2வது, தேவனுடைய ஜனங்களை குறித்து, தேவனுடைய ஜனங்களை நாம் சபிக்கும்போது, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். யார் தேவனுடைய ஜனத்தை சபிக்கிறார்களோ அவர்களை தேவன் சபிக்கிறாராம். ஒய் கர்ஸ் கம்? ஏன் சாபம் வருது தெரியுமா? யாராவது எப்பாவது பிற தேவனுடைய பிள்ளைகளை நாம் சபிக்கும் பொழுது சாபம் நமக்கு வருகிறது. புரிஞ்சுக்கோங்க அன்பானங்களே. நம்ம அவசரப்பட்டோ ஆத்திரப்பட்டோ கோபப்பட்டோ யாரையும் சபிக்கக்கூடாது. ஆமென். பைபிள் சொல்லுது, சபிக்கிறதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கலை, நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளவே கர்த்தர் அழைச்சிருக்கிறதுனால நாம் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நினைக்கிறேன், அதில் சொல்லுது. போட வேண்டாம், அதுதான். ஸோ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நீங்கள் ஆசீர்வதிக்க கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். நாம் பிறரை சபிக்கும் பொழுது தேவன் சொல்கிறாரு, ஒரு தேவனுடைய பிள்ளையை நாம் சபித்தால் அந்த சாபம் நம்ம மேலே வரும் என்று சொல்லி. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது விளங்குதன்பார்கள்? ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. அவசியம் இல்லாமல் யாரையும் நம்ம சபிக்கக்கூடாது. பர்டிகுலராக தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களை நாம் சபிக்கக்கூடாது. தாவீது தான் சொல்கிறான். சவுல் அவனை கொலை செய்ய வகை தேடினா கூட ஒரு இடத்துல சவுல் தாவீதின் கையில் மாட்டிக்கிறார். ஒரு இடத்துல அவனை கொலை பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் சொல்கிறான், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவரை நான் தொடமாட்டேன் என்று சொன்னான். ஆமென். ஆமாம், அது உங்கள் பிள்ளையாக இருக்கட்டும், மகனாக இருக்கட்டும், மருமகனாக இருக்கட்டும், மருமகளாக இருக்கட்டும், மாமியாராக இருக்கட்டும், whoever it is, அவசரப்பட்டு பிறரை சபியாத்திருங்கள் என்பார்கள். டோன்ட் கர்ஸ். தேவன் அதை ஒத்துக்கொள்கிறதில்லை. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், உன்னை யாராவது ஆசீர்வதிச்சா நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை யாராவது சபிச்சா நான் சபிச்சிருவேன். ஆமென். உங்களுக்கு ஆசீர்வாதம், எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் வேணும்? அப்போ பிறரை ஆசீர்வதிங்க. இஃப் யூ வாண்ட் பிளெஸ்ஸிங், பிளெஸ் சம்படி. உங்களுக்கு சாபம் வேணும்னா யாரையாவது சபிச்சுக்கணும். ஆமென். விளங்குதா உங்களுக்கு நான் சொல்கிறது? விளங்குதா? இது 2வது விஷயம். ஸோ பிற தேவனுடைய பிள்ளைகளை நாம் சபிக்கக்கூடாது. தேவன் அதை ஒத்துக்கொள்கிறதில்லை. 3வது, ஐடாலட்ரி, விக்கிரகம். 3வது, விக்கிரகங்களை நாம் வணங்குவது என்பார்கள். உங்களுக்கு தெரியாது, அது ஒரு பெரிய சாபம் என்பார்கள். நம்ம நினைக்கிறோம் அது கடவுள் மாதிரி, நம்ம சில பேர் நினைக்கிறாங்க, நம்ம அது இல்லை. பட் விக்கிரகம் எந்த வடிவில் இருந்தாலும் அது சாபத்தை கொண்டு வரும். ஆமென். ஸோ ஜாக்கிரதையா இருங்க. ஒரு சின்ன சிலுவை போட்டுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு கழுத்தில் சிலுவையும் போடக்கூடாது. ஒரு சிலுவையை வச்சியும் கும்பிடக்கூடாது.
ஞாபகத்தில் வச்சுங்க. யார் சொன்னா சிலுவை தான் கடவுள்னு யார் சொன்னா உங்களுக்கு? Who told? சிலுவை கும்பிட்டா எல்லாம் நடக்கும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு என்ன? சிலுவை என்பது இயேசுவை கொலை செய்ய பயன்படுத்தப்பட்ட ஒரு கருவி, ஒரு கத்தி மாதிரி. அது கொலை கருவி. இயேசு அதில் மரித்ததினாலே அது புனித சின்னமாக மாறி போச்சு. இந்த விஷயம் சரிங்களா? ஸோ சிலுவையை நாம் சுமக்கவும் கூடாது ஃபிசிக்கலாக. சிலுவை போட்டுக்கணும். சில பேர் சிலுவை போட்டால் சரியாக போடணும், இதெல்லாம் சும்மா வேலை. இது சிலுவை போட்டால் பேய் வராதா? அப்படி இல்லை. இதெல்லாம் நம்ம திருப்திக்காக பண்ணுறது அன்பார்களே. ஸோ எந்த வடிவிலும் விக்கிரகத்தை நாம் நமஸ்கரிக்கக்கூடாது, விக்கிரகத்தை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அது சிலுவையாக இருக்கட்டும், அது வேற எந்த சிங்காசனமாக இருக்கட்டும். ஒரு ஆமீன் சொல்லாமா? ஸோ அது சாபங்களை கொண்டு வரும் அன்பார்களே. விக்கிரகங்கள் மூலமாக சாபங்கள் வரும். நீங்கள் மந்திரம் பண்ணுறாங்களே இந்த சில மந்திரவாதிகள்லாம், அவெல்லாம் எதை வச்சு மந்திரம் பண்ணுறாங்க? நீங்கள் சொல்லுங்கள், எதை வச்சு மந்திரம் பண்ணுறாங்க? விக்கிரகங்களை முன்னாடி வச்சு தானே அவன் மந்திரம் பண்ணுறான் இல்லையா? விக்கிரகங்களை வச்சு தான். ஆமாம். போயிருக்கீங்களா யாராவது மந்திரம் பண்ணுறதுக்கு? இருப்பீங்க, சொல்ல மாட்டீங்க. சில பேர் போயிருப்பீங்க. இயேசு நாமத்தினால சொல்கிறேன். அப்போ ஒரு காலத்தில் போயிருப்பீங்க. நீங்கள் கேட்டு பாருங்க. இந்த மந்திரம் பண்ண போனவன்லாம் இப்போ தெருவில் சுற்றிட்டு இருப்பான். நீங்கள் கேட்டு பாருங்க. ஒருத்தனுக்கு மந்திரம் வைக்க போனவன், சூனி வைக்க போனவன்லாம் இன்றைக்கி ஓட்டாண்டியாக சுற்றின்னு இருப்பான் ரோட்டில். நீங்கள் பாருங்கள். அதுதான். ஏன்னா அதற்கு தான் பயன்படுத்துகிறாங்க. விக்கிரகங்களை வச்சு தான் அந்த பூஜை பண்ணி மந்திரம் பண்ணி இந்த தாயத்தை எடுத்து போய் கட்டிடு, இல்லாட்டி இந்த எலுமிச்சை மரத்தை எடுத்து போய் வச்சிரு, இதெல்லாம் அங்கேருந்து வர. ஸோ விக்கிரகங்களை ஆராதிப்பதோ அதை நமஸ்கரிப்பதோ தேவனுடைய சாபத்தை கொண்டு வரும். 3வது. 4வது, ஜெனரேஷனல் கட்ஸ், பரம்பரை சாபம். எல்லோரும் சொல்லுங்கள், பரம்பரை சாபம். நிறைய நேரங்களில் நம்ம நல்லவங்களாக இருப்போம், நம்ம ஜெபம் பண்ணுறவங்களா இருப்போம். ஆனால் நமக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் ஏதோ ஒரு சாபம் நம்மக்கிட்ட இருக்கும், ஏதோ கெட்டது நடந்துக்கிட்டே இருக்கும், ஏதோ பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும், தீராத நோய்கள் இருந்துக்கிட்டு இருக்கும், சடன் ஆக்சிடென்ட் இருக்கும், ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கும். என்னடா நம்ம கடவுளுடைய பிள்ளைங்க பக்தியாக இருக்கிறோம், பரிசுத்தமாக இருக்கிறோம், ஏன்டா நம்மளுக்கு இவ்வளோ பெரிய கஷ்டம் வருது அப்படின்னு பார்த்தா சிம்பிள். என்னென்னா, உங்கள் அப்பாவோ உங்கள் தாத்தாவோ யாரோ ஒருத்தர் பண்ண கூத்து, அதனுடைய சாபம் தொடரும் என்பார்கள். நம்ம நல்லவங்களாக இருக்கலாம். எப்போ அந்த சாபம் போகுன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன். இல்லைன்னா அந்த சாபத்தின் அடியிலேயே நீங்களும் இருப்பீங்க. அதே அந்த தாத்தா பாட்டி யாரோ அப்பாவோ யாரோ செஞ்ச சாபம் நம்மளை தொடர்ந்துக்கிட்டே வரும்னு பாருங்கள். ஸோ பரம்பரை சாபன்றது ரொம்ப ஆபத்தானது. அதிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்க வேண்டும். ஆமென். ஸோ நிறைய பேருக்கு தெரியாது. இது நம்ம ஒன்றும் தப்பு பண்ணலையே, ஏன் தான் கடவுள் இப்படி சோதிக்கிறாரு? இல்லை. அதாவது பிதாக்கள் திராட்சை கனியை சாப்பிட்டால் பிள்ளைகளுடைய பல் கூசும் என்று எழுதியிருக்கிறது. அது சாபத்தை குறித்து தான் சொல்கிறார் ஆண்டவர். ஸோ உங்கள் அப்பா அம்மா உங்கள் தாத்தா பாட்டி யாராவது அப்படி தவறு பண்ணியிருந்தாங்கன்னா அதனுடைய தண்டனை ஒருவேளை அவங்க அனுபவிக்காமல் செத்துட்டு இருந்தால் அது தொடர்ந்து இருக்கும் என்பார்கள். நம்ம தாண்டி நம்முடைய பிள்ளைகளை கூட போகும். எங்கேயாவது ஒரு இடத்துல அதை கட் பண்ணணும். ஆமென். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம ஜெபிக்கணும். இது நிறைய பேருக்கு தெரியல தானே? ஒரு ஆமீன் சொல்லமா? இது தெரியணும். வேதாகமத்தின்படி 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் யாத்ராம் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இருக்கு. நான் சொன்ன 2 விஷயம், விக்கிரக ஆராதனைக்கும் ஜெனரேஷனல் பரம்பரை சாபத்துக்கும் யாத்ராம் 20:5 இருக்கு. ஸோ இந்த சாபத்திலிருந்தும் கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்க வேண்டும். பரம்பரை சாபம் அது நமக்கு தேவையில்லை. நம்ம ரட்சிக்கப்பட்ட பின்னாடி அந்த சாபம் நம்மை தொடராது. ஆமென். ஒரு உதாரணம் சொல்கிறேன். எங்கள் அப்பா வரைக்கும் பயங்கரமான வறுமையில் இருந்தாங்க. வறுமை, கடன், தரித்திரம், வேலை கிடையாது, வருமானம் கிடையாது, வீடு வாசல் கிடையாது, அவ்வளோ வறுமை. அது ஒரு சாபம். ஆமென். கிறிஸ்துக்குள்ளே வந்து கிறிஸ்துவின் ரத்தத்தினால இந்த சாபங்களை எல்லாம் உடைச்சதுனால நான் என் சந்ததியிலிருந்து நாங்கள் சாபத்தின் கீழ் இல்லை. ஆமென். ஸோ என்னிலிருந்து ஆசீர்வாதத்தின் சந்ததியை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். கைகளை ஊற்றி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஸோ நான் சொல்கிறேன், அட்லீஸ்ட் உங்கள் சந்ததியில் உங்களுக்கு இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், உங்கள் ஜெனரேஷனில் இருந்து நீங்கள் உங்களுக்கு அடுத்து வர்ற எல்லாருமே ஆசீர்வதிக்கப்படணும்னா இந்த பரம்பரை சாபங்களை நம்ம கட் பண்ணி ஆகணும். ஆமென். ஸோ 5வது, விச் கிராஃப்ட், மந்திரம் பண்ணுறது, சூன்யம் பண்ணுறது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், எந்த வடிவிலும் தேவனுடைய பிள்ளைகள் எங்கேயும் போய் அவனுக்கு கால் விழுந்து போனான், இவனுக்கு கை விழுந்து போனான், அவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் நினைக்கவும் கூடாது, அதை பேசவும் கூடாது, நீங்கள் முயற்சி பண்ணி சூன்யம் வைக்க ட்ரை பண்ணவும் கூடாது. தேவனுடைய சாபத்துக்கு நம்ம ஆளாயிடும். ஆமென். அப்படி ஒருவேளை ஏற்கனவே தப்பு பண்ணியிருந்தால் இன்றைக்கி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு நம்ம அதிலேருந்து வெளியே வரணும். ஆமீன் சொல்லுங்கள். அந்த செயல் தேவனுடைய பிள்ளைகளுக்கு
ஒத்து வர. டோன்ட் கோ தேர். ஆமென். ஏதாவது ஜெபம் பண்ணணும்னா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க அன்பார்களே. இந்த மாதிரி மந்திரவாதி தேடின்னு போகிறது, அவனை தேடின்னு போகிறது, இவனை, அதெல்லாம் பொய்யுங்க. அதெல்லாம் தேவையில்லாது. அது சாத்தானுடைய. டோன்ட் கோ தேர். அப்படி போகிறது நமக்கு சாபத்தை கொண்டு வரும். 6வது, இதுக்கு வசனம் சொல்லிட்டேன்னா எண்ணாகமம் 23:23. அடுத்தது 2 ராஜாக்கள் 5:27. பிறருடைய பொருளை இச்சிப்பது, பேராசை. பிறருடைய பொருளை இச்சிப்பது. அடுத்தவனுடைய நிலம் இருந்தால் அதுக்கு மேலே இச்சை, அடுத்தவனுடைய ட்ரெஸ் மேலே இச்சை, அடுத்தவனுடைய நகை மேலே இச்சை, அடுத்தவனுடைய மனைவி மேலே இச்சை, அடுத்தவனுடைய வீட்டு மேலே இச்சை. இப்படி இருக்கு இல்லையா பேராசை. கேயாஸ் என்ற ஒரு தீர் தான் பார்த்துங்க. அவன் போய் எலிசாவுக்கு தெரியாமல் போய் 2 ராஜாக்கள் 5:27 போய் அங்கே போய் பணமெல்லாம் வாங்கின்னு வந்துட்டான் தெரியாமல். பேராசை. அதை எடுத்தாந்து வச்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி வந்தான். எலிசா கேட்டான், எங்கடா போனேன்னு. நான் எங்கே போகல, இங்கே தான் இருக்கேன்னு சொன்னான். என்னுடைய ஸ்பிரிட், என்னுடைய ஆவி உன் பின்னாடி தாண்டா வந்தது. நீ எங்கே போனேன், என்ன வாங்கினேன் எல்லாம் எனக்கு தெரியும். எங்கிட்டயா போய் சொல்கிறேன், இது காலமாக தோப்புங்களையும் துறவங்களையும் நிலங்களையும் வாங்குறதுக்கு இது காலமாடான்னு சொல்லிட்டு நாகமானை பிடித்த குஷ்டம் உங்களை பிடிக்க கடவுதுன்னு சொன்னான். ஓகேவா? 27ஆம் வசனத்தில் நாகமானை பிடித்த குஷ்டம் உன்னை பிடிக்க கடவுதுன்னு. சடனாக அவனுடைய சரீரத்தில் குஷ்டரோகம் வந்தது. இன்னும் சொல்கிறாங்க அவனுடைய சந்ததியெல்லாம் குஷ்டரோகிகளாக பிறந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இது ஒரு ஹைலி டேஞ்சரஸான ஒரு விஷயம். பிறர் பொருளை இச்சிப்பது அல்லது ஆசைப்படுவது. நம்பர் 7 சொல்லிட்டேன்னா 7 எரேமியா 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் மனுஷர் மீது நம்பிக்கை வைத்து. ஓவராக மனுஷனை நம்பக்கூடாது. எல்லாரும் சொல்லுங்கள், ஓவராக மனுஷனை நம்பக்கூடாது. மனுஷனை ஓரளவு தான் நம்பணும், கர்த்தரை முழுமையாக நம்பணும். ஆமேன்னு சொல்லுங்கள். மனுஷன் சொல்கிறது எல்லாம் தெய்வ வாக்காக எடுத்துக்கூடாது. தேர் வேர்ட்ஸ் ஆர் நாட் ஃபைனல். மனுஷன் அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவன் மாறுகிறவன், இடத்துக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறுறவன். அதனால் மனுஷன் சொல்கிறத நீங்கள் பெருசாக எடுத்துக்கூடாது, அவனை ரொம்ப நம்பக்கூடாது. இங்கே எரேமியா சொல்கிறாரு, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து அப்புறம் மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமாடா, என் சக்தி என்ன, என் வெயிட் என்ன, என் கெப்பாசிட்டி என்ன, நான் யார், ஃப்ளஷ்லி திங்கிங், மாம்சமாக பேசுறது, மாம்சத்தை சார்ந்திருக்கிறது. அதுக்கப்புறம் கர்த்தரை விட்டு பின்வாங்கிறது இருக்காதுல்ல. கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறான். சபிக்கப்பட்டு போனான். ஸோ மனுஷரை முழுமையாக நம்பக்கூடாது, கர்த்தரை நம்பணும். ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமாம், எல்லா சூழ்நிலையிலும் கடவுளை நம்பணும். மனுஷனை சார்ந்து நம்ம வாழக்கூடாது. 2வது, நம்முடைய சுய பலத்தையும் நம்பி வாழக்கூடாது. நம்முடைய சுய எண்ணங்களையோ சக்திகளையோ நம்பி வாழக்கூடாது. அன்பானவர்களே, கர்த்தரை நம்பி வாழ வேண்டும். ஆமேன். ஸோ அப்படி மனுஷனை நம்புறது, சுயபலத்தை சார்ந்து கொள்கிறது, கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகிற இருதயம் இருந்தால் உங்கள் மீது கர்த்தருடைய சாபம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. ரைட்டுங்களா? நம்பர் 8 டிசீவிங் டைப்ஸ் அண்ட் ஆஃபரிங். மல்கியா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மல்கியா 3:8. மல்கியா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நீங்கள் என்னை வஞ்சிக்கிறீர்கள் ஆண்டவர் சொல்றார். யுவர் ராபிங், ஆங்கிலத்தில் நீங்கள் கொள்ளை அடிக்கிறீர்கள் அப்படிங்கிறார். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? கேன் மேன் ராப் காட்? மனுஷன் தேவனுடையதை திருடலாமா அப்படிங்கிறார். அதுதான் அதுக்கு அர்த்தம். நீங்க சொல்லுங்க, மனுஷன் தேவனுடையதை திருடலாமா? எங்க உங்களுக்கு தான் சொல்றேன், மனுஷன் தேவனுடையதை திருடலாமா? எங்கே, எதிலே உண்மை திருடினோம் என்கிறீர்கள்? வஞ்சித்தோம்னா ஆங்கிலத்தில் ராபரின்னு இருக்கு, கொள்ளை. எங்க நாங்கள் கொள்ளை அடிச்சோம் உங்களுது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆண்டவர் சொல்றார், தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. ஆமென். அடுத்த வசனம், நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். அதுதான் சொல்லிட்டார், நீங்கள் யார் சபிக்கப்பட்டவர்கள்? தேவனுடையதை தேவனுக்கும் ராயனுடையதை ராயனுக்கும் கொடாமல் தேவனுக்குரியதை நாம் வஞ்சித்துக் கொள்ளும் பொழுது தேவனுடைய சாபம் வருகிறது என்று மல்கியா சொல்றார். ஆமென். ரைட். சரி, இது 8வது. 9வது, ரிஜெக்டிங் ஜீசஸ். இயேசுவை புறக்கணிப்பது. இயேசுவை விசுவாசிக்காமல் அவர் எனக்கு தேவையில்லை என்று புறக்கணிக்கிறாங்க இல்லையா, அவர்கள் மீது சாபம் வரும். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கொஞ்சம் ஃபாஸ்டா. அங்கே எருசலேமில் இருக்க ஜனங்கள்லாம் கேட்டீங்களா? இயேசுநாதர் ஒரு தப்பும் பண்ணலை, இந்த ரத்தப்பழியை நான் ஏற்றுக்க மாட்டேன்னு பிலாத்தை கை கழுவி விட்டா, அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் சொல்கிறாங்க, இவருடைய ரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் ஜனங்கள் மேலும்
இருப்பதாக என்று சொன்னார்கள். அண்ட் அதர் வேர்ட்ஸ், இந்த சாபம் எங்கள் மேலே எங்கள் பிள்ளைங்க மேலே வரட்டும்னு சொன்னாங்க, வந்தது. இவங்க சொன்ன மாதிரியே வந்தது. கிபி 70 அந்த சாபம் வந்தது. தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் சிறைபிடிச்சு போயிட்டாங்க. அந்த ஆலயத்தை கொளுத்தினாங்க, வீடுகளை கொளுத்தினாங்க, எருசலேமே இல்லாமல் பண்ணிட்டாங்க டைட்டஸ் சீசர் காலத்தில். அதனால அவர்களே இயேசுவுக்கு விரோதமாய் பேசினார்கள், இயேசுவை புறக்கணித்தார்கள் என்பார்கள். இயேசுவை புறக்கணிக்கிற, விசுவாசிக்காத எந்த ஜனமானாலும் தேவனுடைய சாபம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. ஓகேவா? அடுத்தது லாஸ்டா பட் நாட் லீஸ்ட், இது ரொம்ப முக்கியம், அன்ஃபர்கிவ்னஸ். மன்னிக்காத குணமுடையவர்கள் மீது தேவனுடைய சாபம் வரும். மறுபடியும் கர்த்தர் இதை பேசிக்கிட்டே இருக்கிறாரு. யாரோ ஒன்றும் சரியாகாமல் இருக்கிறோம்னு அர்த்தம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இன்னைக்கு கடவுள் ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. இந்த தேவையில்லாத சாபமெல்லாம் நம்ம மேலே, நம்ம பிள்ளைங்க மேலே ஏன் வரணும்? கொஞ்சம் யோசிங்க. நம்ம குடும்பத்தை நேசிக்கிறவங்க, பிள்ளைகளை நேசிக்கிறவங்க, நம்முடைய சுய வரட்டு கௌரவத்துக்கு இடம் கொடுக்காம மன்னிக்க வேண்டியவர்களை மனசார மன்னிச்சுட்டு, பிகாஸ் ஆஃப் காட், பிகாஸ் ஆஃப் மை ஃபேமிலி, ஆமென், என் தேவனுக்காக, என் குடும்பத்துக்காக நான் மன்னிக்க வேண்டியவர்களை நான் மன்னித்து விடுகிறேன். ஆமென் சொல்லுங்க. அப்படி மன்னிக்கலைன்னா தேவனுடைய சாபம் தொடர்ந்து நம் மீது இருக்கும் என்பார்களே. இது இந்த 10 விஷயம்தான் சாபம் ஏன் வருகிறதுன்றதுக்கு அடையாளம். ரைட்டுங்களா? சரி, சாபத்துக்கான காரணங்களை நான் சொல்லிட்டேன். நம்பர் 2, ரிசல்ட்ஸ் ஆஃப் த கர்ஸ். சாபத்தின் முடிவுகள் எப்படி இருக்கும்? சாபம் வந்தால் எப்படி, எந்த மாதிரி இருக்கும்? நிறைய விஷயம் இருக்கு, அதில் ஒரு சிலதை சொல்கிறேன். நம்பர் 1, மென்டல் டிசீசஸ். மனநோய்கள் வரும். மனநோய் சில பேருக்கு அவன் அடுக்கு வளரிக்கிட்டு இருப்பாங்க, அது கொஞ்சம் முத்தி போனால் என்ன ஆகிறது? அதுதான் பைத்தியம் ஆகிறது. பைத்தியம் வேற ஒன்றும் இல்லைன்பானவர்களே, இது சாபத்தினால், சாத்தானால் வரக்கூடிய வியாதிகளில் இதுவும் ஒன்று. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த சாபத்தெல்லாம் நமக்கு தேவையா? கவனிக்கிறீங்களா? இந்த 10 விஷயம் சொன்னேன் நான். இதில் ஏதாவது இருந்தால் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கி நம்ம ரிலீஸ் ஆகிடணும். அப்படி இல்லைன்னா இப்போ நான் சொல்கிற விளைவுகளெல்லாம் அங்கங்கே வருவான்பாங்களே, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நான் பயமுறுத்தல, வேதத்தில் இருக்கிற விஷயத்தை நான் சொல்கிறேன். ஆனால் கடைசியில் நம்ம அதிலேருந்து வெளியே வரப்போகிறோம். அதுதான் செய்தி. ஆமாம், இன்னைக்கு அதை ஒழிச்சிடணும். நம்ம எல்லாம் கைவற்றி சொல்லுங்கள், இன்னைக்கு அதுலேருந்து வெளியே வந்துடணும். ஆமாம், நிறைய பிளெஸ்ஸிங்ஸும் உங்களுக்கு வராமல் தடையாக இருக்குது இயேசுவின் நாமத்தினால். இதனால தான் கர்த்தர் வச்சிருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் தடையாக இருக்குது. இன்றைக்கி இதை உடைச்சிட்டு வெளியே வரணும். நம்ம அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சரி, நம்பர் 1, மென்டல் டிசீசஸ், மனவியாதிகள். அது பைத்தியத்தில் கூட கொண்டு போய் நிறுத்திடும். இதெல்லாம் சாபத்தினால் வருகிற விளைவு. 2வது, ரிப்பீட்டட் சிக்னஸ். ரிப்பீட்டட் சிக்னஸ், அதாவது திரும்ப 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 வியாதி வர்றது, திரும்ப திரும்ப நோய் வர்றது. ஒரு தடவை வியாதி வரும், நல்லா வாங்க, மறுபடியும் வியாதி வரும், நல்லா வாங்க, மறுபடியும் பெட்டு போவாங்க. இதே வேலையாக இருப்பாங்க. ஆஸ்பத்திரி கைமாவே சிக்கா இருப்பாங்க. பார்த்தீங்களா? இதுவும் சாபத்தினால் வருகிற ஒன்று. எப்போ ஒரு தரம் வியாதி வரலாங்க, எப்போ ஒரு தரம் உடம்பு சரியில்லாமல் போகலாம். பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் இதே வேலையாக இருந்தாருன்னா இது ஒரு சாபத்தால் வருகிற ஒரு விளைவு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சாபத்திலேருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு நாம் ஜெபிக்க வேண்டும். ஆமென். 2, 3, ஃபினான்ஷியல் பிரேக் டவுன். பொருளாதாரத்தில் என்னதான் சம்பாரிச்சாலும், அதாவது எப்போ ஒரு தரம் பண கஷ்டம் வரலாம். ஆனால் எப்பவுமே பண கஷ்டத்தில் இருக்கிறோம். பார்த்தீங்களா? கடன் மேலே கடன், கடன் மேலே கடன், ஒழிச்சாலும் நிற்க மாட்டேங்குது, வர்றதும் ஓட்ட மாட்டேங்குது, கடன் போக மாட்டேங்குது, எது செஞ்சாலும் ஒன்றும் நிலைக்க மாட்டேங்குது. 10 ரூபாய் வந்தால் 20 ரூபாய் செலவாகுது. ஓ கடவுளே, இந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வருது பார்த்தீங்க, பிரேக் டவுன். இந்த பண நெருக்கடிகள் கண்டினியூவாக இருந்ததுன்னா ஏதோ ஒரு சாபத்தின் கீழ் நாம் இருக்கிறோம் என்று பொருள். ஆமென். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா நம்முடைய ஆசீர்வாதம் எப்படி வீணாக போகுது பார்த்தீங்களா? ஸோ இந்த ஃபினான்ஷியல் பிரேக் டவுன், பொருளாதாரத்தில் நமக்கு பிரேக் டவுன் வந்தால், கடன் கண்டினியூவாக கடன் இருந்தால், என் தலையேற்றி சாகிற வரைக்கும் கடன்லேயே இருக்கிறோன்றமல்ல சில நேரத்தில். இதெல்லாம் சாத்தானாலே, சாபத்தாலே வருகிற ஒன்று என்பார்களே. இன்னைக்கு கர்த்தர் நம்ம அதிலிருந்து நம்ம விடுதலை ஆகணும். ஆமென். கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அடுத்தது அன்ப்ரொடக்டிவ். அன்ப்ரொடக்டிவ்னா உற்பத்தியே ஆகாது. நீங்கள் என்னதான் விளைச்சல் வச்சா கூட அதில் விளைச்சல் சரியாக வராது. விளங்குதா உங்களுக்கு? ஒரு உற்பத்தி பலன்கள் உண்டாகாது. நீங்கள் என்ன பண்ணாலும் பெருக்கமும் வராது, இன்க்ரீஸும் வராது. ஒரு வயலில் விதைச்சா ஒரு அட்லீஸ்ட் ஒரு மூட்டை வரணும்னு வச்சுக்கோங்களேன். அது 1/4 மூட்டை கூட வராது, உற்பத்தி ஆகாது, பெருகாது. அந்த மாதிரி. அதே மாதிரி இதுக்கு ஆங்கிலத்தில் பேரன்னஸ்ன்னு சொல்லுவாங்க.
என்ன நிலத்தில் பயிர் வச்சாலும் விளங்காது, அது தீஞ்சு கீஞ்சி ஏதோ தண்ணியெல்லாம் போயிடும். ஏதோ பிஸ்னஸ் பண்ணாலும் அது என்ன பண்ணாலும் அது சரியாக வராது, வருமானம் வராது. எந்த வேலைக்கு போனாலும் அது கைக்கூடி வராது. இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? அதே போல் இன்னும் சின்சியராக சொல்கிறேன், பேரனஸ்க்கு என்ன மீனிங்னா குழந்தை பிறப்பை தடுக்கிற ஒரு விஷயம். குழந்தைகள் பிறக்கிறதை கூட இந்த சாபங்கள் தடுக்கும் அன்பானவர்கள். அன்ப்ரொடக்டிவ் சாபம் இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள் கூட வரும். மிஸ்கேரேஜஸ், அடிக்கடி அபார்ஷன் ஆகுதில்ல, அது கூட ஏதோ ஒரு தரம் ஆகலாம். அடிக்கடி ஆகுதுன்னா நம்ம புரிஞ்சுக்கணும், இது ஏதோ ஒரு சாபத்தின் கட்டுகளில் வரக்கூடியது. இயேசுவின் நாமத்தினால் அது ஜெபிச்சு அதில் வெளியில் வந்தால் குழந்தை பாக்கியங்களை கர்த்தர் கொடுப்பார். புரிஞ்சுக்கோங்க அன்பானங்களே, திஸ் இஸ் a curse. அது எங்கேயோ நீங்கள் பண்ணதில்லை, எங்கேயோ. இப்போ நான் 10 சொன்னேன் இல்லையா, இதில் ஏதோ ஒரு இடத்துல சிக்கல் இருக்குது. ஃபைண்ட் அவுட், இன்னைக்கு கண்டுபிடிச்சி அதை உடச்சி எடுத்தோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமென். தேவன் உதவி செய்வார். அப்புறம் தேவையில்லாத சண்டை போடுறது, வேலை பண்ணுற இடத்துல சண்டை, வீட்டு வாசலில் தண்ணி தொளிக்க போனால் எதிர் வீட்டில் இருக்கிறவங்க சண்டை, அவசியமில்லாத அங்கே இங்கே சண்டைகள், விரோதிகள் இருப்பார். ஒருத்தனை சமாளிச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் வீட்டாண்ட ஒருத்தன் சண்டை போட்டுன்னு இருப்பான். இந்த மாதிரி காரணம் இல்லாத எதிரிகள் இருப்பார்கள். இது ஒரு சாபத்தின் விளைவு என்று சொல்கிறார்கள். தோல்விகள் நமக்கு. அப்புறம் குடும்பத்தில், குடும்பம் எல்லாரும் சொல்லுங்க, குடும்பம். இதுக்காக தான் நான் ரொம்ப ஜெபிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். ஃபேமிலிஸை சாத்தான் இந்த சாபத்துக்கு கீழே வச்சிருக்கிறான். குடும்பங்கள் சர்ச்சுக்கு வரணும், ஆனால் குடும்பம் நல்லா இல்லை. ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ஆனால் ஃபேமிலி நல்லா இல்லை, பிள்ளைங்க நல்லா இல்லை. விளங்குதா உங்களுக்கு? ஃபேமிலியில் ஆசீர்வாதமே இல்லை. கடவுள் கொடுக்குற ஆசீர்வாதம் எங்கே தான் போகுது? நிறைய பேர் நம்மளை பார்த்து கேட்குற கேள்வி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? கிறிஸ்து ஏசுநாதரை கும்பிடுறீங்க, ஆனால் நீங்களும் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறீங்களே, ஏன் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை? ஏசுநாதருக்கு பிரச்சனையா? ஏசுநாதர் கொடுக்காதவரா? ஏசுநாதர் ஆசீர்வதிக்காதவரா? ஏசுநாதர் வாழ்க்கையை மாற்றாதவரா? ஏசுநாதர் ஜெபத்தை கேட்காதவரா? இன்றைக்கு உலகத்தில் அதிகமான பெரிய பயங்கரமான பணக்காரங்களாம் கிறிஸ்டியன். உங்களுக்கு தெரியுமா? பில் கேட்ஸ் கிறிஸ்டியன், எலான் மாஸ்க் கிறிஸ்டியன். ஒரு ஆமீன் சொல்லுங்க. உலகத்தின் தலை சிறந்த பணக்காரங்களாம் தேவனுடைய பிள்ளைகள் அன்பானவர்களே. இந்த உலகத்தின் ஆஸ்திகளில் முக்கால் பாகி கர்த்தருடைய பிள்ளைகள் கிட்ட இருக்காது. தெரியுமா உங்களுக்கு? எங்கேயோ ஒரு மூலையில் இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்தவங்களுக்கு தான் இந்த கஷ்டங்கள் இருக்கிறது. ஆமீன் சொல்லுங்க. இது எதனாலன்னா நம்ம தான் நிறைய சாபத்தின் கீழே இருக்கிறோம். சிம்பிள். ஆமீன் சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்? குடும்பங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் பாருங்களேன். குடும்பத்தில் சூசைட், ஃபேமிலியில் இருக்கிறவங்க தற்கொலை பண்ணிக்கிறவங்க இருக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளோட குடும்பத்தில் இது நடக்கக்கூடாது. இதை நீங்கள் கேர்லெஸ்ஸாக விடுறீங்க. இது ஒரு ஸ்பிரிட், இது ஒரு சாபம் அன்பார்கள். தேவனுடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தில் அகால மரணங்கள், ஆக்சிடென்ட்ஸ், இதெல்லாம் ஒரு சாத்தானாலே சாபத்தின் கீழ் வருகிற ஒன்று. ஆமென். நம்முடைய குடும்பத்தை குறித்து நம்ம அக்கறை எடுக்கணும். நம்முடைய குடும்பத்தை நம்ம நேசிக்கணும், நம்ம பிரயாசப்படணும். இயேசுவின் ரத்தத்தினால் நம்முடைய குடும்பத்தை, பிள்ளைகளை பாதுகாக்கணும். ஆமென். அகால மரணங்கள் என் குடும்பத்தில் வரக்கூடாது. ஆக்சிடென்ட்ஸ் என் பிள்ளைகளுக்கோ என் குடும்பத்துக்கோ யாருக்கும் வரக்கூடாது. கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கணும் அன்பானவர்களே. இது என்னன்னு கண்டுபிடிச்சு நம்ம அதுலேருந்து வெளியே வரணும் அன்பானவர்களே. ஆமேன்னு சொல்லுங்க. குடும்பத்தில் இதெல்லாம் நடக்கும், சூசைட்ஸ் நடக்கும் சமயத்தில். பிள்ளைகள் தாறுமாறாக வாழ்வாங்க, கண்ட்ரோல் இருக்கவே மாட்டாங்க, உலகத்தானோட மோசமாக இருப்பாங்க. கண்டுபிடிக்கணும் நீங்கள் இயேசு நாமத்தினால். அப்படி இருந்தால் இது சாத்தானுடைய சூழ்ச்சி, ஏதோ ஒரு சாபம் இருக்கிறது, அதிலிருந்து நம்ம வெளியே வரணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். கடைசியாக பேரியர்ஸ், தடைகள் இதெல்லாம் கூட இருக்கும். அந்த சாபத்தின் கீழே என்ன முயற்சி பண்ணாலும் அது விளங்காது. பார்த்தீங்களா? உதாரணத்துக்கு ஒரு வீடு கட்டுறீங்க, அது பாதிலேயே நிற்கும் ரொம்ப நாளாக, அது ஒரு சாபம். ஒரு திருமணத்துக்காக மாப்பிள்ளை பொண்ணு பார்க்குறீங்க, தடை மேலே தடை வருதுன்னா ஏதோ ஒரு சாபத்தின் தொடர்ச்சி. கவனிக்கிறீங்களா? இது எல்லாத்திலிருந்து நம்ம வெளியே வரணும்னா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் ஜெபிக்க வேண்டும். ஆமென். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், தடைகளை சாத்தான் கொண்டு வருவான். திருமண தடைகளை கொண்டு வருவான், குழந்தை பிறப்பின் தடைகளை கொண்டு வருவான், பிஸ்னஸில் தடைகளை கொண்டு வருவான், நம்ம நல்லதை செய்ய போகும்பொழுது சத்துரு தடைகளை கொண்டு வருவான். இதை இனம் கண்டு நாம் ஜெபிக்க வேண்டும், அதிலிருந்து வெளியே வர வேண்டும். சத்தமாமின்னு சொல்லமா? ஸோ நம்பர் 1 நான் சொன்னேன், ரீசன்ஸ் ஃபார் கர்ஸ், சாபத்துக்கான காரணங்கள் சொன்னேன். நம்பர் 2 ரிசல்ட்ஸ் ஆஃப் த கர்ஸ், சாபத்தினுடைய விளைவுகள் என்னென்ன சொன்னேன். 3வது முக்கியமானது, இப்போ தான் நம்ம அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ரிஸ்க் எடுக்க போகிறோம். ஆமென். ரெடியாக இருக்கீங்களா? சத்தமாமேன்னு சொல்லுங்க. ரிலீஸ் ஃப்ரம் த கர்ஸ். 3வது ரிலீசிங் ஃப்ரம் த கர்ஸ், சாபத்திலிருந்து நாம் வெளியே வருவது எப்படி? அதுதான் இந்த சாபத்திலிருந்து வெளியே வருவது எப்படி. எல்லாம் சத்தமாக கேளுங்க இந்த கேள்வி. சாபத்திலிருந்து வெளியே வருவது எப்படி?
சாபத்தை சொல்லிட்டேன், எதனால் வருதுன்னு சொல்லிட்டேன், அதனுடைய கான்சிக்வன்சஸ், அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன். ஸோ அப்படியே விட்டுட்டா நீங்கள் பயத்தோட போவீங்க இல்லை, அது ஒரு துர்ச்செய்தி மாதிரி இருக்கும். ஆனால் நற்செய்தியை தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். அதை தான் சொல்ல போகிறோம். இப்போ முதலாவது நாம் அதிலிருந்து வெளியே வரணும்னா என்ன பண்ணணும்? 1 கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13, 14. நம்ம அடிக்கடி வாசிக்கிற இந்த அருமையான வசனம் போடுங்க பிரதர். கலாத்தியர் 3, 13, 14 போட்டிங்களா? கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13. மரத்திலே எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? முக்கியமான வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்தின் என்று நம்மை மீட்டு கொண்டார். அல்லேலூயா. ஸோ இந்த பேஸில் தான் நம்ம நிற்கணும். வசனத்தை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும், இந்த வசனத்தை விசுவாசிக்க வேண்டும். ஆமென். ஸோ கிறிஸ்து என் சாபங்களை சுமந்து கொண்டார். ஆமென். கிறிஸ்து 13ஆம் வசனத்தில் என் சாபங்களை சுமந்து கொண்டார். 14ஆம் வசனத்தில் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். எல்லாரும் சொல்லுங்க, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். ஸோ இந்த 2 வசனம் தான் ரொம்ப முக்கியம் அன்பானவர்களே. கிறிஸ்து என் சாபங்களை சுமந்து கொண்டார், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்களை எனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்தை நீங்கள் விசுவாசித்து அறிக்கையிட்டால் சாபத்திலிருந்து நீங்கள் வெளியே வரலாம். எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணுங்க பார்க்கலாம். பைபிளை கொஞ்சம் கீழே வச்சிருங்க. வலது கை இடது கையும் கொஞ்சம் காட்டுங்க. வலது கை இடது கை ரெண்டையும். ஓ ஹல்லேலூயா. ஓகேவா? ஸோ லெஃப்ட் சைடு வந்து எனக்கு லெஃப்ட் சைடு இந்த பக்கம், உங்களுக்கு அந்த பக்கம் வரும். ஸோ லெஃப்ட் சைடில் என்ன சொல்லணும்? இந்த கரத்தை நீட்டி கிறிஸ்து என் சாபங்களை ஏற்றுக்கொண்டார். லெஃப்ட்ல சொல்லுங்க, கிறிஸ்து என் சாபங்களை ஏற்றுக்கொண்டார். இன்னொரு தடவை சொல்லுங்க, கிறிஸ்து என் சாபங்களை ஏற்றுக்கொண்டார். ஆமென். இப்போ ரைட் சைடு. கிறிஸ்து ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். கிறிஸ்து ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தந்திருக்கிறார். கிறிஸ்து ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தந்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டு நன்றி சொல்லுங்க. க்ளோரி டு காட். க்ளோரி 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 க்ளோரி. ஹல்லேலூயா. இதை நீங்க மறந்துடக்கூடாது. என் சாபங்களை எல்லாம் அவர் சுமந்து கொண்டார், அவருடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். இதை நான் விசுவாசிக்கிறேன். சொல்லுங்க, இதை நான் விசுவாசிக்கிறேன். ஸோ இதுதாங்க நம்பர் 1. நீங்கள் அந்த சாபத்திலிருந்தெல்லாம் வெளியே வர்றதுக்கு இதுதான் நம்பர் 1. நம்பர் 2, ரெடியாக இருக்கீங்களா? வெளியே வர்றதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பண்ணிட்டீங்களா? 2வது, இன்னைக்கு நீங்கள் வெளியே வந்துடணுங்க. இன்னைக்கு சாயங்காலத்துலேருந்து இந்த 8 மணிக்கு மேலே நீங்கள் ஓஹோன்னு வாழணும். ஆமென். வேற லெவல் லைஃபை கடவுள் உங்களுக்கு கொடுக்கணும். ரைட். 2வது, டிஸ்கனெக்ட் all the illegal contacts. 2வது விஷயம், டிஸ்கனெக்ட் all the illegal contacts. எங்கெங்கெல்லாம் தப்பான உறவுகள் நமக்கு இருக்கோ அதை எல்லாத்தையும் கட் பண்ணணும். கட் 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 கட். உதவாத ஃப்ரெண்ட் இருப்பான், கஞ்சா போடுற ஃப்ரெண்ட் இருப்பான், குடிக்கார ஃப்ரெண்ட் இருப்பான். கட். எல்லாம் சொல்லுங்க, கட். சகோதரிகளே, தேவையில்லாத உறவுகள், வேற யாருக்கிட்டான தப்பான உறவு இருந்தா கட்டு. போனா போது மன்னிச்சிடுறாங்க ஆண்டவர். இன்னைக்கு நீங்க கட் பண்ணிடணும். டிஸ்கனெக்ட் ஆல் த இல்லீகல் கான்டாக்ட்ஸ். தேவையில்லாத நிகழ்ச்சிகளை கூட நீங்க டிவிலையோ போன்லையோ தேவையில்லாதெல்லாம் பார்க்கக்கூடாது. அவன் டெம்ப் பண்ணி விடுவான் அவங்கள. ஒன்று பார்த்தீங்கன்னா 9 வந்துடும் பின்னாடியே. கட். சொல்லுங்க, கட். காலையில் நம்ம லோகேஷ் அம்மா சொன்னாங்க, அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் சீரியலே பார்க்கறதில்லைன்னு முடிவு எடுத்துட்டேங்க. நான் சீரியலே பார்க்கறதில்லைன்னாங்க. சூப்பர். ஒரு கை தட்டலாமா? எடுங்க, இதெல்லாம் நல்ல முடிவு. சீரியலால் 10 நயா பைசா கூட நமக்கு வர்றதில்லை. 10 நயா பைசா லாபம் கிடையாது. சீரியல் பார்க்கறதுனால ஒன்றும் குடும்பங்க கெட்டு போயிருக்கு. மாமியார் மருமகளும் பிரிஞ்சு போயிருக்கிறான். மாமியாருக்கு எப்படி பேசணும், சண்டை போடணும், மருமகளுக்கு விரோதமாக எப்படி பேசணும், இந்த டெக்னிக்கெல்லாம் சீரியலில் தான் சொல்லிக் கொடுக்க. இந்த நாசமாக போன சீரியல் என்னைக்கு வந்ததோ குடும்பங்களில் நிம்மதியாக போயிடுச்சு. நீ பெரியவனா, நான் மனைவி பெரியவளா, புருஷன் பெரியவனா, இது வேற சீரியல்லையே போட்டு என்ன கதை, என்ன பிரச்சனை.
ஐயோ யோ 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 அந்த பிரச்சனையெல்லாம் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது, மைண்டில் அப்படியே ஏற்றிக்கிறாங்க. நம்ம ஆளுங்க நம்ம வீட்டில் இதை எக்ஸசைஸ் பண்ணணும், அதை செய்கிறாங்க. அங்கே பிரச்சனைகளும் பிரிவினைகளும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் சாபங்களும் வருகிறது. நான் சொல்லட்டுமா பாருங்க, ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் மறந்துட்டீங்களா தெரியல. இலங்கையில் ஒரு பொண்ணு, சினிமானா பைத்தியம், அது சினிமா பைத்தியம், எல்லாம் சொல்லுங்க சினிமா பைத்தியம். ஜஸ்டின் பிரபாகரன்ற ஒரு பாஸ்டர் சொல்லுவார், அவர் ஒரு பாட்டை பாடிக்கிறார், பைத்தியம்னு. ஒவ்வொருத்தரும் ஒரு பைத்தியம், சினிமாவிலே பைத்தியம், சீட்டாட்ட பைத்தியம், நகையிலே பைத்தியம், உடையிலே பைத்தியம், என்னன்னு லைனாக சொல்லிட்டு வருவார். நீ என்ன பைத்தியம்? நான் கிறிஸ்துக்காக பைத்தியக்காரன், நீ யாருக்கு? அதான் அவர் பாட்டு. நான் பைத்தியக்காரன் ஏசுநாதருக்கு, நீ என்ன பைத்தியம்னு. அந்த அருமையான பாட்டு. அவர் இல்லை இப்போ, நோமோர். அவர் பாட்டு இருந்த அந்த கூகுளில் தட்டி பாருங்க. நீ என்ன பைத்தியம்? எது மேலே ஒரு பைத்தியம் இருக்கோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் கேட்டுருது. சீரியல் பைத்தியம், சினிமா பைத்தியம், ஃபோன் பைத்தியம். ஃபோனில் நம்முடைய தேவைகளுக்கு ஏற்றவாறு பயன்படுத்தினா அது நமக்கு நல்லது. அது வாட்டுக்கு உள்ளே போயிடவே கூடாது, வாட்டுக்கு போயிடுறது. அவன் தான் உன் மனசில் இருக்கிறதெல்லாம் அவனுக்கு தெரியுது. அடுத்தது என்ன வேணுமோ உன் ரசனைக்கு ஏற்ற மாதிரி அடுத்தது என்ன வேணுமோ அவனே போட்டுடுறான், நீ கேட்கவே வேணாம். அதனால் ஆபத்தான விஷயங்கள்லேருந்து நீங்கள் கட் பண்ணணும். சொல்லுங்கள், கட் பண்ணணும். ஒரு ஃப்ரெண்டு சரியில்லை, அவன் முன்ன தப்பான வழியில் கொண்டு போகிறான்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணணும். ஆமேன்னு சொல்லுங்கள். இந்த கட்டெல்லாம் நீங்கள் பண்ணாதான், டிஸ்கனெக்ட் பண்ணாதான் சாபத்திலேருந்து நீங்கள் விடுதலையாக முடியும். இல்லைன்னா அந்த கட் அப்படியே மெயின்டைன் ஆகும். whoever it is. அந்த மாதிரி மனுஷர்களோ அல்லது பொருட்களோ, ஆப்ஜெக்ட்ஸ் இருந்தால் கூட. ஒருத்தன் சைனாவிலேருந்து ஒரு பொம்மை வாங்கிட்டு வந்தாங்க. அந்த பொம்மை பேர் டிராகன். இல்லை சொல்லுங்கள், டிராகன். டிராகன் என்ன? பாம்பு மாதிரிங்க அது. சைனாவில் அவ்வளோ அழகான பொம்மை பண்ணுவான்ல. பொம்மை வைக்கும் கூட கொஞ்சம் கவனிச்சு வாங்குங்க. எல்லா பொம்மையும் யாராவது கொடுத்தா நல்லா இருக்குது பொம்மைன்னு வாங்கி அந்த வீட்டில் வச்சிடாதீங்க, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சைனாலேருந்து ஒரு பொம்மை வாங்கின்னு வந்தாங்க, நல்லா இருக்குன்ட்டு. அந்த பாம்பு மாதிரி பொம்மை, அது ரொம்ப அழகாக இருந்தது தான். எடுத்து அந்த வீட்டில் வச்சாங்க. அன்னையிலேருந்து ஆக்சிடெண்ட்டு, சாவு, கடன் பிரச்சனை, இருக்கிற வீட்டையும் விற்று ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஒருத்தர் ஜெபம் பண்ணும்போது சொன்னார், அவங்க வீட்டில் எதான பொம்மை இருக்கான்னு. ஆமாம்மா, சைனாவிலேருந்து எங்கள் அப்பா தாத்தா வாங்கின்னு வந்தாருன்னு. அந்த பாவம் தான் உங்களை சுற்றின்னு இருக்கு. எங்கே இருக்குது அந்த பொம்மைன்னா அந்த இதை எடுத்து வந்து காட்டுறாங்க, ஷோ கேஸில் வச்சுருக்கிறாங்க. இருக்கீங்களா? ஷோ கேஸில் வைக்கிற பொம்மையை கூட நீங்கள் பார்த்து உஷாராக வைங்கன்னு பாருங்க. அது மூலமாக கூட சாத்தான் வருவான். ஐயோ, இலங்கையில் ஒரு பொண்ணு சினிமா பைத்தியங்க. அது என்ன பண்ணும் தெரியுங்களா? ஒரு சினிமாவை 100 தரம் பார்த்து தான். அது என்ன பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. அது இல்லைப்பா, என்னது? சந்திரமுகி சொல்கிறார் பாரு. ஏற்கனவே சொன்னேன், சந்திரமுகின்னு ஒரு படத்தை 100 தரம் பார்த்துருக்காங்க அந்த பொண்ணு. அது அப்படியே அந்த ஸ்பிரிட் உள்ளே போய், அந்த சாபம் சாத்தானுடைய ஆவி உள்ளே போய் அந்த பொண்ணு மாதிரியே இவ மாறிட்டா. கத்துறது கலகலவர் ரகலகன்னு ஒன்று கத்துவால. எங்கே போனாலும் நல்லா இல்லைங்க. இது எங்கே போனாலும் வேலைக்கு போகிற இடத்துல கலகலகலன்னு எப்படிங்க வேலையை வச்சுக்குமா? அவள் அப்படி பண்ணுறா, ட்ராவலில் அப்படி பண்ணுறா, வீட்டில் அப்படி பண்ணுறா, தூங்கும்போது அப்படி பண்ணுறா. நிம்மதி இல்லாத வாழ்க்கையை போச்சு. கடைசியில் என்ன பண்ணாங்கன்னா சர்ச்சுக்கு கூட்டின்னு போகிறாங்க. சர்ச்சில் பாஸ்டரை பார்த்தும் அதே மாதிரி கத்துது. அது அவர் 3 நாள் சர்ச்சிலேயே படுக்க வச்சு இந்த கொடுமை தூக்கம் இல்லாமல் அவர் பாவம் பார்த்தீங்களே இருந்து கடைசியில் அதுக்கு ஜெபம் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு அதுலேருந்து வெளியே வந்தாங்கன்னு பாருங்க. அவங்க நிறைய சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. அவங்களே, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், வருஷக்கணக்கில் என்னோடய ஆசீர்வாதத்தையெல்லாம் நான் இழந்துட்டேன், இந்த ஸ்பிரிட், அந்த சாபம் எனக்கு உள்ளே வந்துருச்சு. ஸோ சில நேரங்களில் தேவையில்லாத சினிமாக்கள் கூட நமக்கு தண்டனைகளை, சாபங்களை கொண்டு வந்து விடும். ஜாக்கிரதையாக இருக்கணும். டிஸ்கனெக்ட். சொல்லுங்கள், கட் பண்ணணும். என்னால் சொல்லுங்கள், யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சொல்லுங்கள். உங்களுக்கு தானே நிறைய ஆளுங்க ஃப்ரெண்ட்ஸுங்க. அது தப்பு இல்லை, இது தப்பு இல்லைன்னு சாத்தான் சொல்லுவோம். அது ஒன்றும் இல்லைடா மச்சான், ஒரு நாளைக்கு தானே அட்ஜஸ்ட் பண்ணி, அது மூலமாக தான் சாத்தான் வரும். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, கட். ஆமென். இந்த மாதிரி கனெக்ஷன்ஸ் எங்கேயான இருந்தால், ஆப்ஜெக்ட்ஸோ, பொருட்களோ, மனுஷரோ, அது எதுவாக இருந்தாலும் நம்மை சாபத்து கீழே கொண்டு வர்றதிலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கணும். ரைட்டுங்களா? நம்பர் 3, forgive anybody.
யாரையாவது மன்னிக்க வேண்டியிருந்ததுன்னா மறுபடியும் சொல்கிறேன், மன்னிக்காமல் இருந்ததுன்னா நம்ம சாபத்திலேருந்து வெளியே வர முடியாது. அது உங்கள் நீங்களாகவே இருக்கலாம். சில பேருக்கு அவங்களே மன்னிக்க மாட்டாங்க. நான் நல்லா இல்லை, நான் அழகாக இல்லை, நான் எங்கள் வீட்டுக்காருக்கு மேட்சாக இல்லை. சில பேர் அவங்களையே மன்னிக்காமல் இருப்பாங்க, பார்த்தீங்களா? அதுவும் சாபம் தான். யூ ஷுட் கம் அவுட். உங்களை கடவுள் அழகாக தான் வச்சிருக்கிறார். சொல்லுங்கள், நான் அழகாக இருக்கிறேன். சொல்லுங்கம்மா, இன்னும் யோசிக்கிறீங்க? நிஜமாக நீங்கள் அழகாக இருக்கிறீங்க எல்லாரும். அவர் பார்வையில் நீங்கள் அழகாக உருவாக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆமென். ஆமாம். நீங்கள் ஒன்று வேணும், நீங்கள் அமெரிக்காவுக்கு போனால் நீங்கள் கருப்பாளுன்னு நம்மளை. இங்கே சொப்பாக்கிற ஒரு ஆள் அமெரிக்காவுக்கு போனால் நம்மளை அவன் என்ன சொல்கிறான்? கருப்பாளுங்கிறான், பிளாக் மேன். அதனால் இடத்துக்கு இடம், ஆளுக்கு ஆள் அப்படி தான் மாறும். உண்மை என்னன்னா, வெள்ளைக்காரனுக்கெல்லாம் வெள்ளையாக இருக்கிறதுக்கு காரணம் நான் சொல்லட்டுமா? அது ஒரு நோய். அது தெரியாத உங்களுக்கு? வெள்ளைக்காரன் வெள்ளையாக இருக்கிறதுக்கு நோய், அது நோய். அது ஒரு குளிர் பிரதேசங்க. அந்த ஸ்கின் டிசீஸ் மாதிரி அவனுக்கு அது அந்த ஊரில். அதனால் தேவனுடைய பிள்ளைகள் அவன் வெள்ளையாக இருக்கிறான், நான் கருப்பாக இருக்கிறேன், அதெல்லாம் நினைக்காதீங்க. தேவன் உங்களை உண்டாக்கி இருக்கிற அழகு தான். ஆமென். ஸோ அதனால் நீங்கள் உங்களையே நீங்கள் சபிச்சிக்கூடாது. நான் ஏன் பிறந்தேன், இந்த வீட்லேயும் ஏன் பிறந்தேன், இந்த ஊரில் ஏன் பிறந்தேன், இந்த அப்பா அம்மாவுக்கு ஏன் பிறந்தேன், இதெல்லாம் நீ வேண்டிக்கின வர்ற விஷயம். இதெல்லாம் நீயே ஒன்று சபிச்சுக்கிறது. நீங்கள் சபித்துக் கொள்ளக்கூடாது. ஃபர்கிவ் யுவர் செல்ஃப். உங்களை மன்னிக்கணும், உங்கள் பெற்றோரை மன்னிக்கணும், உங்கள் குடும்பத்தில் இருக்கணும் மன்னிக்கணும். யாரை மன்னிக்கணுமோ அவளை மன்னிக்கணும். சத்தமாமேன்னு சொல்லுங்கள். ஏசுநாதரை டபாய்க்கிறதுக்கு முயற்சி பண்ணேன். டோன்ட் டிசீவ் காட். அவரை ஏமாத்திரலாம். அவருக்கு என்ன தெரிய போகுதுன்னு நினைக்காதீங்க, கர்த்தருக்கு தெரியும். ஆமென். அனனியாவும் சப்பீராலும் ஏமாத்தணும்னு வந்தாங்க. ஏமாத்திட்டாங்களா? சொல்லுங்கள். ஏமாத்திட்டாங்களா? பேதுருவை ஏமாற்ற முடியல. 2 பேரும் சேர்த்து போனாங்க. இதுதான் நிலைமை. தேவனை ஒருபோதும் ஏமாற்ற நினைக்கக்கூடாது. ஆமென். ரைட். முக்கியமான விஷயத்துக்கு வந்துட்டேன். அடுத்தது, break all the curses one by one. Break all the curses one by one. ஒரு சாபமாக நீங்கள் உடைக்க வேண்டும். உடைக்கலாமா? ரைட். ரெடியா இருங்க. என் கூட சொல்லணும் நீங்கள். இயேசு நாமத்தினால கவனிங்க. இயேசுவின் நாமத்தினாலும் அவருடைய ரத்தத்தினாலும் சாபங்களை உடைக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலும் இயேசுவின் ரத்தத்தினாலும் சாபங்களை உடைக்க வேண்டும். நான் சொல்கிறேன், ஒரு சாபமாக சொல்கிறேன். இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லணும். இயேசுவின் நாமத்தினாலும் இயேசுவின் ரத்தத்தினாலும் இந்த சாபத்தை உடைக்கிறேன். சரி, ஒரு தரம் ட்ரையல் சொல்லி பாருங்க. இயேசுவின் நாமத்தினாலும் இயேசுவின் ரத்தத்தினாலும் சாபத்தை உடைக்கிறேன். செய்வீங்களா? தமிழ் ஓகேவா? இங்கிலீஷில் சொல்லணுமா? ரைட். நம்பர் 1, கீழ்ப்படியாமையினால் வந்த சாபங்களை இயேசுவின் சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினாலும் அவருடைய ரத்தத்தினாலும் உடைக்கிறேன். 2வது, அடுத்தவங்களை சபித்ததினால் வந்த சாபங்களை சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலும் அவருடைய ரத்தத்தினாலும் உடைக்கிறேன். 3வது, விக்கிரகத்தினால் வந்த சாபங்களை எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலும் அவருடைய ரத்தத்தினாலும் உடைக்கிறேன். மந்திரம் தந்திரம் சூன்யங்களால் வந்த சாபங்களை எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலும் அவருடைய ரத்தத்தினாலும் உடைக்கிறேன். அப்புறம் கீழ்ப்படியாமையினால அல்லது மனுஷரை நம்புறதுனால கடவுளை நம்பாத போது வந்த சாபங்களை இயேசுவின் நாமத்தினாலும் அவருடைய ரத்தத்தினாலும் உடைக்கிறேன். தேவனை விட்டு பின்மாற்றத்தினாலே வந்த சாபங்களை இயேசுவின் நாமத்தினாலும் அவருடைய ரத்தத்தினாலும் உடைக்கிறேன். காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் வஞ்சித்த பாவங்களை அல்லது சாபங்களை எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலும் அவருடைய ரத்தத்தினாலும் உடைக்கிறேன். அடுத்தது, இயேசுவை நிராகரித்து விசுவாசிக்காத பாவங்களை அல்லது சாபங்களை சொல்லுங்க எல்லாரும், இயேசுவின் நாமத்தினாலும் அவருடைய ரத்தத்தினாலும் உடைக்கிறேன். அடுத்தது கடைசியா, மன்னியாதிருந்த பாவங்களை சாபங்களை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலும் அவருடைய ரத்தத்தினாலும் உடைக்கிறேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல 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 விசுவாசத்தோடு in the name of Jesus, இயேசுவின் ரத்தத்தினாலே இயேசுவின் நாமத்தினால் அவர்களை உடைக்கிறேன். இன்னொரு விஷயத்தை இதையும் உடைக்கலாம். மனநோய்கள் எல்லாரும் சொல்லுங்க, மனநோய்கள், சரீர வியாதிகள், தரித்திரம், கடன் பிரச்சனை, குழந்தையின்மை, மிஸ்கேரேஜஸ்,
கடன் பிரச்சனைகள், தோல்விகள், சத்துரு, குடும்பத்தில் கஷ்டங்கள், பிள்ளைகள் சரியின்மை, தற்கொலை ஆவிகள், நஷ்டங்கள், இது எல்லாத்தையும் கொண்டு வருகிற சாபங்களை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலும் இயேசுவின் ரத்தத்தினாலும் உடைக்கிறேன். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. அடுத்து என்ன பண்ண போறோம்னா, releasing all the blessings one by one. இப்ப சாபத்தெல்லாம் உடைச்சிருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உடைச்சிட்டீங்களா? கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். ஆமென். இப்போ அந்த இடத்தை காலியா அனுப்பக்கூடாது. சாபத்தை உடைச்சிட்டோம், இப்ப சாபம் இல்லை, அங்கே ஆசீர்வாதங்களை வைக்க வேண்டும். வச்சிடலாமா? ரைட், ஏடுங்க 28ஆம் அதிகாரம் போடுங்க பிரதர். உபாகம் 28. நான் ஒரு ஆசீர்வாதத்தையா சொல்றேன், நீங்க நல்லா ஆமேன்னு சொன்னா போதும். சாபங்கள் எல்லாம் நீங்க ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு சொந்தமாயிடும். ஆமேன். 28 எடுத்துட்டீங்களா? 28 2ஆம் வசனம் போங்க. 2 இருந்து போலாம். ரைட், நான் சொல்றேன், நீங்க நல்ல சத்தமா ஆமேன்னு சொல்லணும். ஆமேன். உன் தேவனாய் கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். அப்படி சொல்லணும். அடுத்த வசனம் போடுங்க. நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். சத்தமா ஆமா, ஆமேன்னு சொன்ன என்ன அர்த்தம்? நீங்கள் அதை பெற்றுக்கொள்றீங்க, ஆசீர்வாதத்தை அர்த்தம். ஹல்லேலூயா. மூணாவது அடுத்தது போகணும். உன் கர்ப்பத்தின் கனியும், கவனிங்க, குழந்தை இல்லாத சகோதரிகளுக்கு நான் சொல்றேன், ரொம்ப நாள கஷ்டப்படுறீங்கல்ல, அந்த சாபத்தெல்லாம் உடைச்சிருக்கோம். இப்போ நீங்க இதை கிளைம் பண்றீங்க. உன் கர்ப்பத்தின் கனியும், உன் நிலத்தின் கனியும், உன் மாடுகளின் பெருக்கமும், உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. இதுக்கு என்ன அர்த்தம்? இனிமேல் கர்த்தர் உங்களுக்கு குழந்தை பாக்கியங்களை கொடுப்பார், உன் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சத்தமாமேன்னு சொல்லிக்கிட்டே இருங்க. அல்லேலூயா. அடுத்த வசனம் 6 போடுங்க பிரதர். 6. நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். டிராவல் பண்றீங்கல்ல, பயம் இல்லாம இனிமேல் டிராவல் பண்ணுவீங்க, கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். அடுத்தது, உனக்கு விரோதமாக எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உன் சத்துரு ஓடி போவார்கள். கைகளை தட்டி அப்பாக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. 8ஆம் வசனம். ஆமென். 8ஆம் வசனம் ஆசீர்வாதத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ரிசீவ், பெற்றுக்கொள்ளுங்க இந்த ஆசீர்வாதத்தை எல்லாம். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் ஹல்லேலூயா உனக்கு ஆசீர்வாதம் கட்டளிடுவார். உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். கைகளை தட்டி நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. உன் கையின் பிரயாசங்களை கடவுள் ஆசீர்வதிக்க போகிறார். உன் தொழில்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். நல்ல வேலைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். 9ஆம் வசனம். நீ உன் தேவனாய் கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அடுத்த வசனம். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாரும் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். ஆமென். அடுத்த வசனம். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஆமென். 12ஆம் வசனம் முக்கியமான வசனங்க. எல்லாரும் நான் சொல்றேன் சொல்லுங்க. நான் சொல்றதை சொல்லுங்க. ஏற்ற காலத்தில் என் தேசத்திலே மழை பெய்யவும் நான் கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் எனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், நானோ கடன் வாங்காதிருப்பேன். ஹல்லேலூயா. 13 வேணாம், 14. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய் கர்த்தரின் கட்டளைகளுக்கெல்லாம் கட்டளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால். ரைட்டா ரெடியா இருக்கீங்களா? கர்த்தர் என்னை வாலாக்காமல், எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் என்னை, நல்ல கை வைத்து சொல்லுங்க, கர்த்தர் என்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நான் கீழாகாமல் மேலாவே. நல்ல ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆமென். Thank you Lord. எல்லாம் வலது கரத்தை உயர்த்துக்கு பார்க்கலாம்.
சொல்லுங்க ஐயா, நான் சொல்ற ஜெபத்தை. பிதாவே, எல்லா சாபத்தில் இருந்தும் எங்களை விடுவித்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா ஆசீர்வாதங்களையும் எங்கள் வாழ்க்கையிலே நீர் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா. இப்போ கடைசியா என்ன பண்ணணும் தெரியுங்களா? சாபம் எல்லாம் போயிடுச்சு, கர்த்தர் ஆசீர்வாதம் எல்லாம் கொடுத்துட்டாரு, எல்லாத்துலேருந்து வெளியே வந்துட்டோம். என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. தேங்க்ஸ் சொல்லலாம். எழுந்திருங்க எழுந்திருங்க எழுந்திருங்க. நன்றி பாடம் பாட்டு போடலாமா? மறவாமல் நினைச்சீரையா போடலாமா? ஓகேவா? இல்லை பாட்டு வச்சிருக்கீங்களா? ரைட். மறவாமல் நினைச்சீரையா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த இந்த அற்புதமான விடுதலைக்காக ஆமென். இந்த பாட்டை போடுறோம். ஆண்டவரை நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். எல்லாரும் சொல்லுங்க, நிறைய சொல்லுங்க. தேங்க்ஸ் ஜீசஸ். நன்றி ஆண்டவரே சொல்லுங்க. சொல்லிக்கிட்டே இருங்க. நன்றி ஆண்டவரே சொல்லுங்க. சொல்லுங்க நன்றி ஆண்டவரே. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. பத்தாதுங்க பத்தாதுங்க. ஆண்டவர் செய்த பெரிய அற்புதம். இன்னைக்கும் பிரச்சனை தீர்ந்து இருக்கு, எல்லா தடைகளும் உடைஞ்சு இருக்கு, சாத்தான் கொண்டு வந்த சாபங்கள் நீங்கி இருக்கு. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. எல்லாம் கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். தேங்க்யூ 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 ஜீசஸ். கர்த்தாவே நன்றி அப்பா. சாபங்களை நீக்கினீரே நன்றி அப்பா. ஆசீர்வாதங்களை கொடுத்தீரே நன்றி அப்பா. இனி என் ஜனங்கள் சாபத்தின் கீழ் இல்லை. நன்றி அப்பா. சொல்லுங்க நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். பாட்டு போடுங்க பிரதர். இருவருந்து பெற்றப்படாது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. மனசுல நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. வாய் ஃப்ரீயா இருக்குல்ல, சொல்லிக்கிட்டே இருங்க. சொல்லுங்க சொல்லுங்க. பாடுங்க பாடுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்வே இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் எல்லாரும் பாடும். நல்ல கை வைத்து அப்பாவை சந்தோஷமா பாடு. மனதார பாடு. உன்னை விடுவித்த கர்த்தருக்கு, உன் சாபத்தை நீக்கின கர்த்தருக்கு, உன்னை ஆசீர்வதித்திருக்கிற கர்த்தருக்கு, ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்திருக்கிற கர்த்தருக்கு, என்னையிலிருந்து கர்த்தருடைய புது சிருஷ்டியை வைத்திருக்கிறார். புதிய கிருபை, புதிய நன்மைகள், புதிய அபிஷேகம், புதிய உயர்வுகள். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லுங்க. தேங்க்யூ 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 அப்பா. நன்றி அப்பா. பாடுங்க பாடுங்க. அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. எஸ் டாடி. மனதார ரெண்டு கரங்களை உயர்த்தி சந்தோஷமா நன்றி சொல்லுங்க அப்பாக்கு. பார்க்கலாம். கண்ணீரோடு இயேசுவின் சாபங்களை சுமந்ததினால, ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை கர்த்தருக்கு கொடுத்ததினால, கர்த்தர் உன் பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்ய போகிறார். உன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்க போகிறார். தீமைகளை எல்லாம் கர்த்தர் நீக்கி இருக்கிறார். இனி எந்த சாபமும் உங்கள் குடும்பத்தை தொடராது. இயேசுவின் நாமத்தினாலே பினான்சியலா ஒரு பிரேக் த்ரூ வரப்போகிறது. வியாதிகளை கொண்டு வந்த சாபங்கள் இனி இருக்க போகிறது இல்லை. தரித்திரங்கள் இருக்க போகிறது இல்லை. கர்த்தருடைய நன்மைகள் மேல் நன்மைகளை நீங்கள் பெறப்போகிறீர்கள். உன் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்க போகிறார். திருமணங்கள் நடக்க போகிறது. பிள்ளைகளுடைய கர்ப்பங்கள் திறந்து குழந்தை பாக்கியங்களை கர்த்தர் கொடுக்க போகிறார். சகல நோய்கள், சாபங்கள், வியாதிகள் நீங்கி இருக்கிறது. உங்க குடும்பத்தில் ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். எப்படி நான் நன்றி சொல்வேன். கண்ணீரோடு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் கொடுத்த அற்புதத்தை நினைத்து எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவா
நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா சுகமானே சுகமானே அழும்புகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவர் நீரே சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவர் நீரே நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி இயேசுவையா, நன்றி ஆண்டவரே. மறவாமல் தீரையா மனதார நன்றி சொல்வே தீரையா நீர்களை நினைத்ததற்காக ஸ்தோத்திரம். நன்றியப்பா, நன்றியப்பா. எங்கள் சாபங்களை நீக்கினதற்காக நன்றியப்பா. இதுவரை இருந்த எல்லா சத்துருவின் கிரியைகள் நீங்கினதற்காக நன்றியப்பா. ஆசீர்வாதங்களை கொடுத்ததற்காக நன்றியப்பா. புதிய வழிகளை திறந்ததற்காக நன்றியப்பா. ஆச்சரியமான உயர்வுகளை நீர் கொடுக்கிறதற்காக நன்றியப்பா. எங்களை தலையாய் மாற்றுகிறதற்காக நன்றியப்பா. Thank you, Lord. In Jesus' name. ஸ்தோத்திரத்தோடு நீங்கள் புசிக்கலாம். Hallelujah. Thank you, Lord. சின்ன பிள்ளைங்க டிஸ்டர்ப் இல்லாமல் கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஜெயந்திவா. இருக்கிற இடங்கள் நம்ம எல்லாரும் பயபக்தியாக கண்களை மூடி. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஆண்டவர் எல்லா சாபத்திலிருந்து நம்ம நீக்குள்ளாக்கி இருக்கிறார். எவ்வளோ குழப்பத்தோடு வந்தீங்களோ, எவ்வளோ கண்ணீரோடு வந்தீங்களோ, எவ்வளோ காலம் அந்த சாபத்தில் இருந்தீங்களோ, வியாதியில் இருந்தீங்களோ, கஷ்டத்தில் இருந்தீங்களோ, எவ்வளோ தடைகள் முன்னேற முடியாமல் கஷ்டப்பட்டீங்களோ, எவ்வளோ நஷ்டத்தில் இருந்தீங்களோ, என் ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்கியிருக்கிறார். சிஸ்டர் பிரதர், கர்த்தர் இன்னைக்கு உங்களை விடுதலை ஆக்கியிருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தின் மேலும் வைத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் இனி தோல்விகள் இல்லை, குழப்பங்கள் இல்லை, நஷ்டங்கள் இல்லை. என் அப்பா உங்களை தொட்டு இருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதங்கள் பரிபூர்ணமாக உங்கள் மேல் இருக்கிறது. தேங்க்யூ லார்ட். அன்பின் தகப்பனே, ஆருயிரே, அருமையான இரட்சகரே, சிலுவிலே எங்களுக்காக கடாவப்பட்டவரே, சாபமான முள்மொழியை தலைமையிலே சுமந்து கொண்டு ஆண்டவரே, எங்களுக்காய் அடிக்கப்பட்ட என் தேவாதி தேவன், சகல கோத்திரங்களிலும், சகல அப்பா, சகல பாஷைக்காரிலும், சகல ஜாதிகளிலும், ஜனங்களிலும் ஆண்டவரே, நீர் எங்களுக்காக வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே உமக்கென்று எங்களை மீட்டுக் கொண்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, எங்கள் சாபங்கள் எல்லாம் நீங்க சுமந்து கொண்டு அப்பா உம்முடைய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திர ராஜா. அப்பா, அந்த பார்த்த ஜனங்கள், கேட்ட ஜனங்கள் ஒருவரும் எதை குறித்தும் பயப்படாதபடிக்கு, கலங்காதபடி
படிக்கு திகையாதபடிக்கு துவண்டு போகாதபடிக்கு என் தேவன் இந்த நாளில் நீ கொடுத்த ஆசீர்வாதங்களை எண்ணி எண்ணி மகிழ்ந்திருக்க கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஐயா. ராஜாக்களாய் ஆசாரிகளை நீங்கள் அழைத்திருக்கிறீர் என்று சொல்லி அப்பா அந்த லக்கை நோக்கி ஓடத்தக்கதாக என் தேவன் ஒவ்வொருக்கும் நீங்கள் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். பிசாசுக்கோ பிசாசின் காரியங்களுக்கோ இனி அடிமையிலையும் கர்த்தாவே நாளை மீண்டும் உறுதிப்படுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ராஜா. எந்த வறுமையோ எந்த கஷ்டமோ எந்த நஷ்டமோ ஆண்டவரே ஜனங்களை நீ தொடாது என்று சொல்லி நீர் ஆசீர்வதித்து அனுப்புகிற கிருபைக்காக நன்றி அப்பா. ஜனங்கள் மகிழ்ச்சியாய் போகட்டும் ஆண்டவரே. அந்த மன மகிழ்ச்சி தொடர்ந்து ஆண்டவரே அவங்களை பின்தொடர்ந்து போகத்தக்கதாக கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். என் ஜனங்களை நன்மையால் நீ நிரப்பியிருக்கிறீர் அப்பா. ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. இந்த நன்மைகளை ஆசீர்வாதம் கர்த்தாவே பிள்ளைகள் வாழ்நாளெல்லாம் தொடரும்படிக்கு என் தேவன் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களுக்காக யாவியம் செய்து முடித்து விட்ட தயவாத தேவனை நாங்கள் அனுதினமும் தேடத்தக்கதாக மரியாதை போல நாங்கள் பாதத்தில் அமர்ந்திருக்க என் தேவன் எங்களை ஒவ்வொருக்கும் நீங்க கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இனி எந்த சூழ்நிலை கர்த்தாவே பின்னிட்டு பார்க்காதபடிக்கு சாபனை நினைக்காதபடிக்கு அப்பா சோர்ந்து போகாதபடிக்கு ஆசீர்வாதத்தை எண்ணி 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 தேவனை மகிமைப்படுத்த ஒவ்வொருக்கும் நீங்க உதவியை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய பாதத்தில் அத்தனை பேரும் சமர்ப்பிக்கிறேன் ஐயா. நீ தாமே எங்களை வழிநடத்துங்க. பேசின மகளை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதித்து ரகசியங்களை கற்றுக் கொடுங்கப்பா. இந்த செய்திகள் கர்த்தாவே தேசங்களை தேவன் கொண்டு போய் சாபத்தில் இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே சாபத்தை விடுதலையாகும்படிக்கு என் தேவன் அற்புத கரத்தை நீட்டி அற்புதத்தை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். கரங்களை தட்டி அப்பாவுக்கு நல்ல ஒரு நன்றி சொல்லலாம். தேங்க்யூ 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 தேங்க்யூ.